அத்தியாயம் 1. சோடா பாட்டிலை உடைக்கும்போது கவனித்திருக்கிறீர்களா? சோடா பொங்கி வழியும். அப்படி வழிய வைப்பது எது? கேஸ். அது என்ன கேஸ்? கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? இந்த கேஸ் மக்களுக்கு 101 வழிகளில் எவ்வாறு உபயோகமாக இருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அயன்புரத்திலும் வடுக விருட்சியூரிலும் சத்தியமங்கலத்திலும் சிலர் விறகு கட்டைகளை பொறுக்கிக் கொண்டு பட்டுக்கோட்டைக்கு பஸ் நேரம் விசாரிப்பதாக அறிவதால் கேஸ் விடுவதை நிறுத்தி கொண்டு நேராய் கதை. அண்ணா சாலையில் தன் பில்டிங் இருக்கிறது. தன் பில்டிங்கில் 5வது மாடி இருக்கிறது. அங்கே அந்த கம்பெனி இருக்கிறது. அந்த கம்பெனி கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தயாரித்து தமிழகத்திற்கு சப்ளை செய்கிறது. இந்த கேஸ் ஆனது சசிதரன் வாங்குகிற சம்பளத்திற்கு பொறுப்பாய் வேலை செய்வான். 10 பைசா கூட கம்பெனிக்கு துரோகம் செய்ய மாட்டான். கம்பெனியின் லாபத்திற்கு சந்தோஷப்படுவான். நஷ்டத்திற்கும் அதே விகிதத்தில் வருத்தப்படுவான். சரஸ்வதி பூஜை அன்றைக்கு எல்லா லெட்ஜர்களிலும் சந்தனம் வைக்க இவனைத்தான் கூப்பிடுவார்கள். பேலன்ஸ் சரியாகவில்லை என்றால் அலட்சியப்படுத்த மாட்டான். வாட்ச்மேன் அழுத்து கொள்கிற வரைக்கும் உட்கார்ந்து நிதானமாய் சரிபார்ப்பான். கால்குலேட்டரை நம்ப மாட்டான். 3 3 8 8 17 22 என்று பென்சிலால் எண்களை தொட்டு தப்பில்லாமல் கூட்டுவான். வயது கேட்டால் மாத சுத்தமாய் சொல்வான். கம்பெனிக்கு தொடர்புடைய இதர கம்பெனிகள் அலுவலகங்களின் டெலிஃபோன் எண்கள் அத்தனையும் மனப்பாடம். மேனேஜரிடம் ஒரே ஒரு முறை திட்டு வாங்கி இருக்கிறான். அதுவும் எப்படி? பெங்களூர்லேருந்து மெட்ராஸுக்கு உம்மை யாரையா ட்ரெயினில் வர சொன்னது? ஃப்ளைட் பிடிச்சு வர்றதுக்கு என்ன உம்மை காசா போகுது? கம்பெனியோட ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகிறது? சசிதரன் என்று முழுசாக கூப்பிடுவான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் அதே ஹாலில் 4 மேஜை தள்ளி அமர்ந்து சதா லொடலொட என்று டைப் அடிப்பவன். கிருஷ்ணனோடு தான் சசி நிறைய பேசுவான். வெயில், மழை, பார்த்த படம், சாப்பிட்ட சொத்தை கடலை, படித்த புத்தகம், கேட்ட ஜோக், குடும்ப கட்டுப்பாட்டிற்கு தான் கடைப்பிடிக்கிற வழி, அழுக்கை அதிரடிக்கிற சோப், இப்படி எல்லாம் பற்றி பேசுவான். சசிக்கு கிருஷ்ணனை மட்டும்தான் பிடிக்கும். அவன்தான் 27ஆம் தேதி வந்து நின்று கடன் கேட்க மாட்டான். குறுக்கே பேசாமல் முழுக்க கேட்டுவிட்டு பதில் சொல்வான். கேன்டீனில் இவனையே டோக்கன் வாங்க வைக்காமல் மாற்றி மாற்றி அவனும் வாங்குவான். ஞாயிற்றுக்கிழமைகளில் சசியின் வீட்டுக்கு வந்து இவனோடு செஸ் ஆடி சசியின் மனைவி சுதா தருகிற டீ குடித்துவிட்டு சாயங்காலம் தியேட்டரில் இவர்களுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கி வைத்துக்கொண்டு உள்ளே உர கம்பெனி படம் ஓட தவித்து கொண்டு காத்திருப்பான். சசி அலுவலகம் முடிந்தவுடன் பால்கனியில் நின்று குனிந்து அண்ணா சாலையை பார்ப்பான். அருகில் கிருஷ்ணன் சிகரெட் குடித்து கொண்டு அதற்கும் கம்பெனி கொடுப்பான். பார் கிருஷ்ணா, எத்தனை ஜனங்கள்! ஆமா சசிதரன், நிறைய ஜனங்கள். ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வேலைகள்! ஆமா சசிதரன், நிறைய வேலைகள். எத்தனை விதமான பிரச்சனைகள், கவலைகள். தற்போது என் கவலை வேற சசிதரன். என்ன கிருஷ்ணா? 5:30 மணியோட லிஃப்ட் இயக்கம் நின்றுடும். நாம் பராக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா படியில் இறங்கணும். முழங்கால் வலி தெரிக்கும். உனக்கு மனைவி இருக்கிறா, எனக்கு யார் அமுக்குவாங்க? நியாயமான கவலை, வா போலாம். சசிக்கு திருமணமாகி 3 வருடங்களாகின்றன. குழந்தைக்கான திட்டத்தை சமீபத்தில்தான் பார்லிமெண்டில் தாக்கல் செய்திருக்கிறான். தினசரி இரவு விவாதம் நடந்து வருகிறது. ஏன் சுதா வேணாம்ங்கிற? வேணான்னா சொன்னேன், பின்ன இப்போ வேணான்னு தான் சொல்கிறேன். பின்ன எப்போ? நமக்கு என்ன அவசரம்? எதுக்காக தாமதம்? நமக்கு வயசாகில்ல, வாழ்க்கை நிச்சயம் இல்லை. 3 வருஷம் தள்ளி போட்டதே அதிகம். எங்கள் பரம்பரையில் போதும், காது புளிச்சிருச்சு. உங்கள் கொள்ளு தாத்தா அடுத்த 10வது மாதம் உங்கள் தாத்தாவை உற்பத்தி செஞ்சார். தாத்தா 9வது மாதத்தில் உங்கள் அப்பாவை, உங்கள் அப்பா உங்களை 8.5 மாதத்தில் தயாரித்தார். இதானே? நாம் என்ன முடிவாக எடுத்துட்டோம்? பேசிட்டு தானே இருக்கோம். ஏன் இத்தனை கோவப்படுற? டார்லிங், இன்னும் 1 வருஷம் போகட்டுமே. சரி போகட்டும். எக்ஸசைஸ் செய்கிறீல்ல? சசி கூடுமானவரை எல்லா விஷயத்திலும் ஒத்து போய்விடுவான். சச்சரவுகள் பிடிக்காது. மாடி போர்ஷன்காரர் தான் வீட்டுக்கு சொந்தக்காரர். 1 வருடத்தில் 4 தடவை வாடகை ஏற்றுவார். இது நியாயமா என்று கேட்க மாட்டான். ரெண்ட் கண்ட்ரோல் ஆஃபீஸரை போய் பார்க்கட்டுமா என்று மிரட்ட தெரியாது. வீட்டு சொந்தக்காரரின் சேஷ்ட புத்திரன் ஒரு சேஷ்டை புத்திரன். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு விதமாய் தலை சீவுவான். அவன் ஸ்கூட்டரின் பின்னால் வேறு 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 பெண்களை பல தடவை பார்த்திருக்கிறான் சசி. என்னை பார்த்து விசில் அடிச்சுட்டு மாடிக்கு போகிறாங்க அவன் என்ற சுதாவின் குற்றச்சாட்டுக்கு சசியின் பதில், சீச்சி, அவன் பாட்டுக்கு அடிச்சிருப்பான், நீ ஏன் காதில் வாங்கிக்கிற? சசி ஒரு மொபைல் வைத்திருக்கிறான். வாரம் ஒரு தடவை கிணற்றடியில் தொட்டியில் நீர் நிரப்பி ஹோஸ் பைப் போட்டு விரலால் தடுத்து பீச்சி அடித்து அதை கழுவுவான். கரகர என்று ஒரு சின்ன சத்தம் வந்துவிட்டாலும் நேராய் மெக்கானிக்கிடம் போய்விடுவான். கேரியரில் நீங்கள் வச்சிருக்கிற டிஃபன் பாக்ஸோட சத்தம் சாராது என்று பதில் பெற்று திருப்தியடைவான். சசி நல்லவன். யாருக்கும் கெடுதல் நினைக்கவே மாட்டான். குருடனாக நடிக்கிற பிச்சைக்காரனாக இருந்தாலும் காசு போடுவான். ராமநாதபுரம் சார், எனக்கு இங்கே குடும்பத்தையும் பர்சையும் தொலைச்சிட்டேன்,
ஒரு 20 ரூபாய் இருந்தா என்பதற்குள் கொடுத்து விடுவான். ஹோட்டலுக்கு அழைத்து போய் டிஃபன் கூட வாங்கி தருவான். டிராஃபிக் கான்ஸ்டபிளுக்கு கூட பயப்படுவான். சிக்னலில் கடக்கலாம் என்று வந்தால்தான் கடப்பான். பஸ்ஸில் சில்லறை இல்லாதவங்க இறங்கிடுங்க என்று சொன்னால் தன்னிடம் சில்லறை இல்லை என்றால் நிச்சயமாக இறங்கி விடுவான். பெரிய ஹோட்டல்கள் போக மாட்டான். சின்ன ஹோட்டல்களில் மசால் தோசைக்காக மணிக்கணக்காக முணுமுணுக்காமல் காத்திருப்பான். பயணத்தின் போது பக்கத்து சீட்காரர் பேசினால் ஒழிய பேச மாட்டான். புத்தகம் ஓசி கேட்க மாட்டான். சுதாவை மிக நேசிப்பான். அநேகமாக அவள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவான். மறக்காமல் தினம் பூ வாங்கி வருவான். சினிமாவில் அத்தனை ஈடுபாடு இல்லாத போதும் அவளுக்காக அழைத்து போவான். அவள் செலக்ட் செய்கிற டிசைனில் சட்டை எடுத்துக்கொள்வான். இவன் தேர்ந்தெடுக்கிற சேலையை அவள் நிராகரிக்கும் போது வருத்தப்பட மாட்டான். இத்தனை விவரமாக சசியை அறிமுகப்படுத்துவதற்கு காரணம் இருக்கிறது. இந்த சசிதான் ஒரு கொலை செய்ய போகிறான். அத்தியாயம் 2. சசி தன் வீட்டின் கதவை தட்டினான். யாரது என்று கேட்டு இவன் நான்தான் என்று சொல்லிய பின் சுதா கதவை திறந்தாள். பாதி அலங்காரத்தில் இருந்தாள். டிஃபன் பாக்ஸ் மல்லிகைப்பூ பொட்டலத்துடன் உள்ளே வந்த சசி பாடிக்கொண்டிருந்த ரேடியோவை அணைத்தான். அப்பா, இடுப்பெல்லாம் வலிக்குது என்றான். அயோடெக்ஸ் தடவுங்கள் என்றால் விளம்பரம் போல. குளிச்சியா சுதா? ஆமா, காலையிலேருந்து கசகசன் இருக்கு. ஏதாவது டிஃபன் செஞ்சிருக்கியா? எங்க இருக்குது நேரம்? செய்யறியா? என்ன செய்யணும்? அலுப்பு இருந்தது கேள்வியில். ஒன்று வேணாம், காப்பி மட்டும் கொடு. அவள் அலங்கார மேஜைக்கு போய் மிச்சத்தை முடித்து கொண்டு பிறகு சமையல் அறைக்குள் போனாள். சசி பேண்ட் சட்டையை கழற்றி ஒழுங்காய் ஹேங்கர்களில் தொங்கவிட்டு வேட்டி பனியனோடு மொபெட்டை உரை போட்டு மூடிவிட்டு வந்தான். மேஜை மேல் அந்த வார இவன் வாங்காத புத்தகம் இருந்தது. எடுத்து முதல் பக்கம் பார்த்தான். ஜோசப் வாடகை நூல் நிலையம் என்று வட்டமாக முத்திரை இருந்தது. பணம் கட்டியிருக்கிறாள் போல் இருக்கிறது. 10 பக்கம் புரட்டிவிட்டு போட்டுவிட்டான். பின்பக்கம் வந்து முகம் கழுவி கொண்டான். திரும்ப உள்ளே வந்தபோது சுதா காப்பியோடு நின்றாள். நாளைக்கு டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். சரி என்றான். கோவமா? சச்ச என்று காப்பியை வாங்கி கொண்டான். நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ள அவள் தரையில் உட்கார்ந்து கொண்டு அவன் முழங்கால்களை கட்டி கொண்டாள். தவணை முறையில் வேணும்னாலும் வாங்கலாம், நம்மால கட்டிட முடியும். டிவி தானே, மறுபடி கோரிக்கையை துவங்கிட்டியா? உங்களுக்கு என்ன தெரியுது? இங்கே பொழுதே போகல. பெயிண்டிங் செய்ய எனக்கு தெரியாதது. கற்றுக்க. ஏன்? எனக்கு விருப்பம் இல்லாதல. சரி, ஸ்வெட்டர் பின்னு. பொறுமை இல்லை எனக்கு. புத்தகம் படி. அதான் சர்க்குலேட்டிங் லைப்ரரியில் வேற சேர்ந்துருக்கிற போலிருக்கே. ஆமாம், ஆனால் எவ்வளவு நேரம்தான் படிக்கிறது? ரேடியோ அறுக்குறாங்க. டேப் ரெக்கார்டர் திருமணமான புதுசில் வாங்கின கேசட்டுகள். மறுபடி வாசமில்லா மலரிது, வசந்தத்தை தேடுது. அழுத்து போயிடுச்சு. சுதா, உனக்கு எல்லாமே அழுத்து போகுது. டிவி மட்டும் எத்தனை நாள் பிடிக்கும்? சரி வேணாம், வாங்க வேணாம், வேற பேசலாம். சீ, அழுகிறியா? சேரில் இருந்து இறங்கி கீழே அவள் அருகில் அமர்ந்தான். திரும்பியிருந்த முகத்தை தன் பக்கம் திருப்பினான். நாளைக்கு வீடியோ கேட்பியா? நான் எதையும் கேட்க மாட்டேன். அதான் வாங்க வேணான்னு சொல்லிட்டேன்ல. காப்பியை குடிங்க. சுதா, நான் எதுக்கு சொல்றேன்னா, சேமிப்பு எப்பவுமே நல்லது. நாளைக்கு நமக்கு குழந்தைகள் பிறந்து. குழந்தைகள் இப்போதைக்கு இல்ல. சரி, நாளைக்குன்னு. நாளைக்கு இல்ல, அடுத்த வருஷம். சரி, அடுத்த வருஷம்தான் என்று சொல்ல வந்தவன் அவள் முழுக்க கேட்காமல் எழுந்து பெட்ரூமுக்குள் சென்று விட பேசுவதை நிறுத்தி கொண்டான். சுதா படுக்கையில் தொப்பென்று விழுந்தாள். அவள் அழுகையில் குலுங்குவதை இங்கிருந்து பார்த்தான். சசிக்கு கஷ்டமாக இருந்தது. அதே சமயம் கவலையாகவும் இருந்தது. சுதா இப்போதெல்லாம் சுலபத்தில் அழுகிறாள், கொஞ்சம் அலட்சியப்படுத்துகிறாள். சின்ன விஷயங்களுக்கும் பிடிவாதம் பிடிக்கிறாள், வெறுப்பாய் பேசுகிறாள், நிறைய அழுத்து கொள்கிறாள். ஏன்? தான் அலுவலகம் சென்றுவிட அவளின் தனிமை அவளை பாதிக்கிறது என்று நினைத்தான். நானும் வேலைக்கு போகிறேன் என்று போன வருடம் சொன்ன சுதாவை தேவையில்லை என்று மறுத்ததனால் மனதில் கொஞ்சம் காயப்பட்டிருக்கிறாள் என்று நினைத்தான். மேஜை மேல் அவன் அலுவலகம் எடுத்து வந்த டிஃபன் பாக்ஸும் மல்லிகைப்பூ பொட்டலமும் அப்படியே இருந்தன. பூவை எடுத்துக்கொண்டு எழுந்தான். பெட்ரூமுக்கு வந்து முதுகை காட்டி படுத்து மெலிதாக விம்முகிற சுதாவின் அருகில் அமர்ந்தான். சாச்சா, இப்ப எதுக்கு அழுவுற? அவள் தலையை தன் மடியில் எடுத்து வைத்து கொண்டான். பூ வச்சுக்கலையா? ஒன்றும் வேணாம். பூ வேணான்னு சொல்லக்கூடாது. எழுந்துரு, நான் வச்சு விடுறேன். மெல்ல எழுந்து அமர்ந்தாள். பூவை 2ஆய் மடக்கி கூந்தலில் வைத்து சரிசமமாய் தொங்குமாறு சரி செய்தான். சுதா, நாளைக்கு நம்ம வீட்டில் டிவி இருக்கும். நிஜமா என்று மலர்ந்தாள். நிஜமா, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இப்படி தொட்டதுக்கெல்லாம் நீ அழக்கூடாது. தொட்டதுக்கு போய் அழுவாங்களா என்று சிரித்து அவன் கையை எடுத்து கன்னத்தில் வைத்து கொண்டாள். ஜில்லாகி போனான் சசி. இப்பதான் நீ என் செல்ல சுதா என்று அழுத்தமாய் சத்தமாய் முத்தமிட்டான். ராத்திரிக்கு சமைக்கணும். என்ன செய்யட்டும் சொல்லுங்க? டிஃபனா சாதமா? ரெண்டும் வேணாம். நீ போய் சேலை மாத்திக்கிட்டு வா, நாம வெளியில போலாம்.
டிவி விலை விசாரிச்சுட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வரலாம். ஹை, இதோ ஒரே நொடியில என்று குதித்தாள் கட்டிலில் இருந்து. சசி ஹாலுக்கு வந்தான். காஃபி டம்ளர், டபராவில் 3 ஈக்கள். அதை எடுத்து பின்னடையில பாத்திரங்களோட போட்டுருங்களேன் ப்ளீஸ், காலையில வேலைக்காரி வந்து கழுவா என்றாள் அறையில் இருந்து. சசி உற்சாகமாக காஃபி டபரா செட்டை எடுத்துக்கொண்டு பின்னடைக்கு வந்தான். கழுவ வேண்டிய பாத்திரங்கள் இருந்தன. அவற்றோடு போட்டுவிட்டு நிமிர்ந்தவன் எதேச்சையாக கவனித்தான். ஏற்கனவே 2 டபரா டம்ளர்கள் அடியில் கொஞ்சம் காஃபியுடன் இருந்தன. திரும்பி வந்தபோது சுதா தயாராய் நின்றாள். இந்த சேலையே போதும், நான் ரெடி, பேண்ட்டை மாட்டுங்க. மாட்டிக்கொண்டு கதவை பூட்டிக்கொண்டு மொபெட்டை வாசலில் இறக்கி இயக்கினான். முதுகில் ஒட்டி கொண்டாள். போய்கொண்டே கேட்டான், சாயந்தரம் வீட்டுக்கு யார் வந்தாங்க சுதா? யாரும் வரலையே. பின்ன 2 காலி டம்ளர் இருக்கு. ஓ அதுவா, மாம்பழத்துல இருக்கிறாளே என் சித்தி பொண்ணு கல்யாணி, அவ வந்திருந்தா, நாங்க சாப்பிட்டோம். அவர்கள் டிவி மாடல்கள் பார்த்தார்கள். ஒன்றை தேர்ந்தெடுத்தார்கள். நாளைக்கு வருவதாய் சொல்லி வெளியேறினார்கள். உற்சாகமாய் சாப்பிட்டார்கள். வீட்டிற்கு வந்து படுத்து ரொம்ப நேரம் கழித்து உறங்கினார்கள். அத்தியாயம் 3 தினங்கள் கழித்து சசிதரன் சந்தோஷமாய் இருந்தான். பட்டை சாக்லேட் வாங்கி கிருஷ்ணனுக்கு மாத்திரம் கொடுத்தான். என்ன விசேஷம்? அப்பாவாக போறியா? சேச்ச, இன்னைக்கு பெண் பார்த்த தினம் கிருஷ்ணா. என்னடா உளறல் இது? திருமண தினம்தான் கொண்டாடுவாங்க. பெண் பார்த்த அப்படின்னா உன் மனைவியை நீ பார்த்த? அதே, திருமணங்கிறது ஒரு சம்பிரதாயமான நிகழ்ச்சி தானே கிருஷ்ணா. இல்லறத்தை நிர்ணயிக்கிறது தாலி இல்ல, அன்பு. தாலி கட்டுறது ஒரு அறிவிப்பு, ஒரு சமுதாய அங்கீகாரம், அவ்வளவுதானே. சுதாவை பெண் பார்த்த நிமிஷமே இவ தான் என் மனைவின்னு என் மனசு முடிவு செஞ்சிருச்சு. அதனால எனக்கு அதுதான் முக்கியமான நாள். எப்படியோ போ, எனக்கு ஓசியில சாக்லேட் கிடைச்சா சரி. சசிதரன் அலுவலகம் முடிந்ததும் மொப்பெட்டை எடுத்துக்கொண்டு அகர்வால் வந்தான். 20 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கி கொண்டான். 2 ரூபாய்க்கு வெளியில் பூ வாங்கி கொண்டான். வண்டியை ஸ்டார்ட் செய்ய முற்படுகையில்தான் எதிரே வந்த அவர்களை பார்த்தான். சுதாவின் சித்திப்பெண் கல்யாணியும் அவள் அண்ணன் ரவியும். அடடே, சௌக்கியமா என்றான் ரவியின் கைகளை பிடித்து கொண்டு. கல்யாணி பக்கம் பார்த்து, சாரிம்மா, நீ வீட்டுக்கு வந்தப்ப நான் இல்ல, சுதா சொன்னான். கல்யாணி புருவத்தை சுருக்கினாள். நான் எப்ப வந்தேன்? நீங்க புது வீட்டுக்கு மாறின பிறகு வரணும்னு நினைச்சு தள்ளி போய்கிட்டே இருக்கு. சாரி, அதைத்தான் கிண்டல் செய்றீங்களா? கிண்டலா? 4 நாளைக்கு முன்னாடி நீ வரல? உங்க வீட்டுக்கா? சுதாவை பார்த்து 2 மாசமாச்சு. வேற யாரையாவது சொல்லியிருப்பாங்க. அப்படித்தான் இருக்கும் என்று வழிந்தான் சசிதரன். கவனமில்லாமல் மேம்போக்காக கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவர்கள் நகர்ந்ததும் மெல்ல ஸ்டார்ட் செய்தான் சசிதரன். மனதில் எதுவோ பிசைந்தது. சுதா ஏன் பொய் சொன்னாள் என்னிடம்? மிக தெளிவாக மாம்பழத்தில் இருக்கிற சித்திப்பெண் கல்யாணி வந்திருந்தாள் என்று சொன்னாலே தவறுதலாய் எப்படி சொல்ல முடியும்? இவளுக்கு இருப்பது ஒரே சித்தி, ஒரே கல்யாணி. குழப்பமாக இருந்தது. அது பொய் என்றால் உண்மை என்ன? சுதா என்னிடம் பொய் கூட சொல்வாளா என்ன? அது கல்யாணி இல்லை என்றால் யார் காப்பி போட்டு கொடுப்பதோடு இவளும் சமமாக அமர்ந்து சாப்பிட்டிருக்கிறாள்? அத்தனை உரிமையான அறிந்த ஒரு நபர் யார்? என்னிடம் ஏன் மறைக்க வேண்டும்? மொபெட் சாலையில் சென்று கொண்டிருந்தது. சிக்னலுக்காக கடைசி வினாடியில் மற்றவர்கள் நிறுத்துவதை கவனித்து பின் நிறுத்தினான். மற்றவர்கள் புறப்பட்டும் பின்னால் இருந்து ஹாரன் ஒலிகள் உதைக்க இவன் புறப்பட்டான். யோசிக்க யோசிக்க கஷ்டமாயிருந்தது. என்னென்னமோ தோன்றியது. சீச்சி என்று அந்த எண்ணங்களை அப்புறப்படுத்தினான். என்னிடம் ஏன் அப்படி பொய் சொன்னாய் என்று கேட்டு விடுவது என்று தீர்மானித்தான். மனதில் வைத்திருந்து புழுங்குவதற்கு பதில் கேட்டு தெளிவடைவது நல்லது. நெஞ்சம் சுத்தமாகும். வீட்டிற்கு வந்து நிறுத்தினான். பெட்டியிலிருந்து இனிப்பையும் பூவையும் எடுத்தான். இனிப்பு வாங்கிய போது இருந்த உற்சாகம் இப்போது இல்லை. தண்டம் என்று நினைத்தான் இப்போது. காலிங் பெல்லை அழுத்தினான். மாடி போர்ஷனுக்கு போக இருந்த மாடிப்படிகளில் விசிலடித்து கொண்டே இறங்கிய ஆனந்த் இவனிடம் வந்தான். கையில் இருந்த புத்தகத்தை நீட்டினான். குட் ஈவினிங் சார். இது பூ, இது என்ன அல்வாவா என்று கண்ணை சிமிட்டினான். சசிதரனுக்கு எரிச்சலாய் வந்தது. அடுத்தவரின் விஷயங்களில் மூக்கை நீட்டுவது சுத்தமாக பிடிக்காது. வீட்டுக்காரரின் பிள்ளை என்கிறதால் 1-2 வார்த்தைகள் பேசுவதோடு சரி இவனோடு. இரண்டாவது, இவன் கேரக்டர் பற்றி உலகுக்கே தெரியுமே. என்ன சார், புத்தகத்தை நீட்டிக்கிட்டே இருக்கேன், உங்க மிஸ்ஸஸ் கேட்டாங்க, கொடுத்துருங்க, வரட்டுமா என்று அவனிடம் திணித்துவிட்டு நகர்ந்தான். பின் திரும்பி வந்து, சார் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், உங்க வண்டியை எடுத்துட்டு போறேன். நோ, எனக்கு வேலை இருக்கு, முகம் கழுவிட்டு வெளில போகணும். நீங்க தயாராகிறதுக்குள்ள வந்துடுவேன் என்று சட்டென்று வண்டியை ஸ்டார்ட் செய்து ஏறிக்கொண்டு போனான் ஆனந்த். ஆத்திரமாய் பெல்லை அழுத்தினான் சசிதரன். கதவை திறந்தாள் சுதா. 2 நிமிஷமா அழுத்துறேன் என்றான் எரிச்சலாய். சமையல் அறையில இருந்தேன் என்று அவன் கைகளில் உள்ளவற்றை வாங்கி கொண்டாள். இதென்ன புத்தகம் என்றாள். பூவை தவிர புதிதாய் பொட்டலம் வாங்கி வந்திருக்கிறேன். அது எதற்கு என்பதற்கு முன் புத்தகம்தான் முக்கியமாய் படுகிறது இவளுக்கு.
புத்தகத்தை புரட்டி பார்த்துவிட்டு, ஓ ஆனந்த் கொடுத்தாரா? நீ கேட்டிருந்தியா? ஆமாம், நேற்று வாடகை வாங்க வந்தாரு. நிறைய புத்தகம் இருக்கு தர்றேன்னாரு. சரின்னே. சசிதரன் மௌனமாய் இருந்தான். என்ன இன்னைக்கு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சும்மாதான் என்றான். தன் அறைக்கு போய் சட்டையை கழட்டினான். மின்விசிறியை போட்டுக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தான். அரைவாசலுக்கு வந்து நின்று, பூரி செஞ்சிருக்கேன், இங்கே தட்டில் வச்சு கொண்டு வரட்டுமா? சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள். என்றான். அறையின் ஓரத்தில் புதிதாய் வாங்கின டிவி அருகில் கதகளி பொம்மை காற்றில் அசைந்து கழுத்தையும் இடையையும் அசைத்தது. இவனை கிண்டல் செய்வது போல் இருந்தது. அப்படியே கட்டிலில் சாய்ந்து சுழல்கிற விசிறியை பார்த்தான். அன்றைக்கு இதே ஆனந்த் தன்னை பார்த்து விசிலடிப்பதாக சொன்னவள் இன்றைக்கு அவனிடமே புத்தகம் கேட்டிருக்கிறாள். அவனும் என்னிடமே தந்து தரச் சொல்கிறான். புழுங்கியது. 2 தட்டுகளில் பூரிகள் வைத்து எடுத்து வந்து ட்ரேயில் வைத்துவிட்டு போய் கிழங்கையும் தண்ணீரையும் கொண்டு வந்தாள். டிவியை ஆன் செய்தாள் சுதா. கேமராவை பார்த்து செயற்கையாய் சிரித்தாள் செய்தி அறிவிப்பாளி. தமிழ்நாடு சட்டசபையில் இன்று ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கையில் சுகாதார அமைச்சர், ஏன் டல்லா இருக்கீங்க? டிவி ஸ்கிரீனை பார்த்து கொண்டு கேட்டாள் சுதா. நான் பதில் சொல்றத கேப்பியா, செய்தி கேப்பியா என்றான் சிடுசிடுப்பாக. சுதா டிவியை அணைத்து விட்டு வந்தாள். சொல்லுங்க, நீ தான் சொல்லணும் சுதா. என்ன சொல்லணும்? முதல்ல எந்திரிங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். இல்லை, பேசிட்டே சாப்பிட்லாம். நீ இந்த ஆனந்தோட பழகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. கடவுளே, என்ன சொல்றீங்க? என்ன பழகிட்டேனா? அவனோட உனக்கு என்ன பேச்சு? வாடகை வாங்க வந்தா கொடுத்து அனுப்பிட்டு உன் வேலையை கவனிக்க வேண்டியதானே? பின்ன அதைத்தானே செஞ்சேன். உன்னை யார் புத்தகம் கேட்க சொன்னது? நானா கேட்கல, அவரா தர்றேன்னாரு, சரின்னு. அதைத்தான் எதுக்கு சொல்லணும்? தேவையில்லைன்னு சொல்றதுக்கு என்ன? இது என்ன வம்பா இருக்கு? எனக்கு உண்மையில தேவைப்படுற ஒன்றை எதுக்காக தேவையில்லைன்னு சொல்லணும்? இங்கே நான் அனுபவிக்கிற தனிமை உங்களுக்கா தெரியும்? சுதா, உனக்கு புத்தகம் தேவைன்னா என்ன கேட்டிருக்கலாம், நான் வாங்கி தந்திருப்பேன். நான் தான் உரிமையானவன். ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? சாதாரண விஷயம். பிடிவாதமாக பெருசு பண்ணுறீங்க. கடையில் கிடைக்காத பழைய புத்தகம் எல்லாம் உங்களால் வாங்கி தர முடியுமா? சசிதரன் மௌனமாக இருந்தான். சாப்பிட்லாம், எந்திரிங்க என்றாள். எனக்கு வேணாம். அட, இது என்ன இப்படி படுத்துறீங்க? மனசில் என்ன வச்சுக்கிட்டு இப்படி நடந்துக்கிறீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? ஆனந்தோட எதுவாக இருந்தாலும் நீ பேசுகிறத நான் விரும்பலை. ஏன்? உனக்கே தெரியும். கடவுளே, என்னை பார்த்து சொல்லுங்க. என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை கரையுதா? அப்படியே நீயா எடுத்துக்கிற? அவனை பற்றி மோசமான தகவல்கள் நானே உனக்கு சொல்லியிருக்கேன். உன்னை பார்த்து விஷமமாக விசில் அடிக்கிறதா நீயே என்கிட்ட சொன்ன. சுதா சிரித்தாள் வாய்விட்டு. அநியாயமாக இருக்கே. விஷமம்னு நான் உங்ககிட்ட சொன்ன போது இல்லை அது யதார்த்தம்னு எனக்கு விளக்கிட்டு இன்னைக்கு யதார்த்தமாக பேசின ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு இத்தனை விவாதிக்கிறீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் கூட தான் அலுவலகத்தில் மற்ற பொண்ணுங்களோட பேசுகிறீங்க, பழகுறீங்க. அதை நான் தடுக்க முடியுமா? நீங்கள் பேசுகிறத பார்த்தா வீட்டுக்கு வர்ற பால்காரன் தபால்காரன்னு ஆம்பளை யார்கிட்டையுமே நான் பேசக்கூடாதும்பிங்க போலிருக்கே என்று விட்டு வெடுக்கென்று எழுந்து அறையை விட்டு வெளியேறினாள் சுதா. சசிதரன் டனால் என்று பூரித்தட்டுகளை உதைத்தான். சுதா திரும்பி வந்து தரையில் அலங்கோலத்தை பார்த்தாள். பின் அவனை பார்த்தாள். விருட்டென்று திரும்பி படுத்து கொண்டான். தரையில் அமர்ந்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். சற்று நேரம் கழித்து அவன் அருகே அமர்ந்தாள். அவன் மேல் கை வைத்தாள். சாரிங்க, நான் பேசினது தப்பு, இனிமே அவர்கிட்ட பேசல என்றாள். மௌனமாக இருந்தான். கன்னத்தை தொட்டு திருப்பினாள். அதான் சாரி சொல்லிட்டேன் இல்ல, இன்னும் கோவமா? பதில் பேசவில்லை சசிதரன். நீங்க என்கிட்ட பேசலன்னா நான் அழுவேன் என்று அவன் மேல் சாய்ந்து கொண்டு, இன்னொரு முறை வேணும்னாலும் சொல்கிறேன், என்னை மன்னிச்சுக்கங்க. உங்களுக்கு கோபம் வர மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். சசிதரன் கண்களை திறந்தான். இனிமே இப்படி எனக்கு வெறுப்பூட்டக்கூடாது என்ன என்றான் சசிதரன். என்றாள். அத்தியாயம் 4. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சசிதரன் தாமதமாக எழுவான். நிதானமாக நடப்பான். யோசனையோடு பல் விளக்குவான். பாடிக்கொண்டே குளிப்பான். பிடித்த பலகாரம் செய்ய சொல்லுவான். வீட்டை ஒழுங்குபடுத்துவான். மத்தியானம் நிறைய சாப்பிடுவான். தூங்க மாட்டான். கிருஷ்ணா வரும் வரை டேப் ரெக்கார்டர் கேட்பான். 3 மணிக்கு கிருஷ்ணா வந்தால் அப்புறம் 6-7 மணி வரை அவனோடு செஸ் ஆட்டம். அப்புறம் சுதாவையும் அழைத்து கொண்டு மூவருமாக சேர்ந்து ஏதாவது ஒரு ஹோட்டலில் ராத்திரி டிஃபன். அதே போல இந்த ஞாயிற்றுக்கிழமையும் சசிதரன் பாடிக்கொண்டே குளித்தான். டிஃபன் சாப்பிட்டு முடிக்கையில் மணி 9:30 ஆகியிருந்தது. சுதா கை கழுவி விட்டு அவனிடம் வந்தாள். ரொம்ப நாளாவே அழைச்சிக்கிட்டே இருக்கிறா. இன்னைக்கு போயிட்டு வரட்டுமா? மத்தியானம் 1 மணிக்குள்ள வந்துடுவேன். எங்கே போகணுங்கிற? அருணா வீட்டுக்கு சொல்லியிருக்கேனே, கல்லூரி தோழின்னு. எங்கே இருக்கிறாவ? பெசன் நகர்ல. புதுசா வீடியோ வேற வாங்கியிருக்காளாம். ஆங்கில படங்கள் நிறைய வச்சிருக்கா. சரி போய் வாயேன். போக வரவே 2 மணி நேரம் ஆகும். இதுல என்ன பேச போற? போறதான் போற. ஒரு வழியா மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வாயேன், நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். ஹை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தான். இதே சேலையிலையா போற?
சாச்சா, மாத்தணும். நிறுத்தி நிதானமாய் அலங்காரம் செய்து கொண்டு கைப்பையோடு அவன் அருகில் வந்து நின்றாள். கல்யாண ரிசப்ஷனுக்கு போகிறது போல இருக்கிற, சரி போயிட்டு வா. நகர்ந்தாள். ஒரு நிமிஷம் சுதா, ஒரு 2 இன்ச்சு சேலையை ஏற்றி கட்டேன், ஊரில் உள்ளவன் எல்லாம் பார்க்கணுமா? சிரித்து கொண்டே கைகளால் சேலைக்கட்டை உயர்த்தி கொண்டாள். வரேன் என்று வெளியேறினாள். சசிதரன் ஒட்டடை குச்சி எடுத்து வீடு பூரா ஆராய்ந்து சிலந்தி வலைகளை கலைத்தான். துணி எடுத்துக்கொண்டு கண்ணாடி அலமாரிகள் எல்லாம் துடைத்தான். சோஃபாவில் உட்கார்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஹிண்டுவை மிச்சம் வைக்காமல் வாசித்தான். 12 மணி ஆகியிருந்தது. போர் அடித்தது. மத்தியானத்திற்கு மேல்தான் கிருஷ்ணா வருவான். நெயில் கட்டர் கொண்டு கை கால் விரல்களை சுத்தப்படுத்தி முடித்த பிறகு சலவை துணிகள் கொண்டு வந்தான் கதவை தட்டிய சலவை தொழிலாளி. புத்தகம் எடுத்து உருப்படி சரிபார்த்து பணம் தந்து அவனை அனுப்பி வீட்டு கதவை சாத்தி கொண்டு வந்து துணிகளை எடுத்தான். தன் படுக்கை அறைக்கு வந்து இரும்பு அலமாரியை திறந்தான். தன் பேண்ட்டுகளை சட்டைகளை எடுத்து வைத்துவிட்டு சுதாவின் 6 சேலைகளையும் ஏற்கனவே அடுக்காயிருந்த சேலைகளின் மேல் வைத்தான். நிற்காமல் வழுக்கியது. சரி செய்ய முனைந்தபோது 10 சேலைகளுக்கு மேல் அடுக்காய் சரிந்து கீழே கலைந்து விழுந்தன. அடடா என்று எடுக்க குனிந்தவன் ஒரு சேலையின் மடிப்பின் நடுவில் தெரிந்த அந்த கவரை கண்களை குறுக்கி பார்த்தான். ஆச்சரிய குறியோடு அதை எடுத்தான். அது ஒரு கிழிக்கப்பட்ட 50 பைசா கவர். விலாசம் பகுதியில் சுதா சசிதரன் என்று ஆரம்பித்து இவன் விலாசம் டைப் செய்யப்பட்டிருந்தது ஆங்கிலத்தில். யார் எழுதின கடிதம் அது? உள்ளிருந்து காகிதத்தை எடுத்தான். சுதா டார்லிங் என்று துவங்கியிருந்தது. சசிதரனின் இதயம் டீசல் என்ஜினாய் அடித்து கொள்ள, நரம்புகளில் உஷ்ணம் பரவ, முடிகளின் கனிகளில் விரைப்பு தோன்ற, மெலிதாக விரல்கள் தடுமாற மேலே படித்தான். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை காட்சிக்கு ராகம் தியேட்டரில் டிக்கெட்டுகள் ரிசர்வ் செய்திருக்கிறேன். தியேட்டர் வாசலில் காத்திருப்பேன். அவசியம் எதிர்பார்ப்பேன். உன்னவன் என்று ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டிருக்க படித்து முடித்த சசிதரன் அப்படியே கீழே சரிந்து கிடந்த சேலைகளின் நடுவில் தொப்பென்று உட்கார்ந்து விட்டான். கவரில் முத்திரை பார்த்தான். அண்ணா சாலையில் போஸ்ட் செய்யப்பட்டு நேற்றைய தேதியில் டெலிவரி செய்யப்பட்டிருந்தது. வருகிற ஞாயிறு. கடிதம் வந்தது நேற்று. அப்படியானால் இன்று காலை காட்சி. இவள் அருணாவை பார்க்க போகிறேன் என்று ஏக அலங்காரத்துடன் புறப்பட்டு போயிருக்கிறாள். அப்படியென்றால் கடவுளே, சுதாவா? என் சுதாவா இப்படி? எத்தனை அன்பாய் ஜலதோஷத்திற்கு விக்ஸ் தடவுவாள். எத்தனை சிரிப்பாய் வாசலில் நின்று கையாட்டுவாள். எத்தனை அன்பாய், எத்தனை பிரியமாய். எல்லாமே வேஷமா? இல்லறம் இப்படி கூட பொய்த்து போகுமா? குடும்ப பெண்ணுக்கு இப்படி கூட துரோக புத்தி வருமா? எத்தனை நம்பினேன். எவ்வளவு தூரம் அன்பு செலுத்துகிறேன். என்னை ஏமாற்றுகிறாளா? என்ன குறை வைத்தேன்? அவளின் எதிர்பார்ப்பில் என்னிடம் குறைந்து போனது எது? எப்படி இத்தனை துணிச்சல் வந்தது? எல்லை மீறி, வேலி தாண்டி, பண்பாடு கடந்து சுதாவா? இவளா என் மனைவியா? வெகு நேரம் சசிதரன் அப்படியே உட்கார்ந்திருந்தான். தரையில் கிடந்த அந்த கடிதம் மறுபடி அவன் பார்வையில் பட்டது. உன்னவன். யார் அது? என் சுகமான வாழ்க்கையில் குறுக்கிட்டவன் யார்? அவள் மனதை கலைத்தது யார்? என் நெஞ்சை இப்படி நொறுக்கி போட காரணகர்த்தா யார்? விருட்டென்று எழுந்தான் சசிதரன். மணி பார்த்தான். 12:20. இன்னும் பகல் காட்சி முடிந்திருக்காது. வீட்டை பூட்டிக்கொண்டு வண்டியை எடுத்துக்கொண்டு உச்ச வேகத்தில் அதை சாலையில் செலுத்தினான். தியேட்டருக்கு முன்னாலேயே ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு தியேட்டரை அடைந்தான். விசாரித்தான். இன்னும் பகல் காட்சி முடியவில்லை என்பதை அறிந்தான். நேரெதிரே இருந்த லாட்ஜ் ஒன்றிற்கு வந்தான். விலாச போர்டை ஒப்புக்காக பார்த்துவிட்டு மேலே மாடிக்கு வந்து பால்கனியில் நின்று கொண்டு எதிரே தியேட்டரில் படம் முடிந்து மக்கள் வருவதற்காக காத்திருந்தான். சசிதரனின் கண்கள் இப்போது சிவந்திருந்தன. குதிரையின் வேகத்தில் இதயம் துடித்து கொண்டிருந்தது. ஆத்திரமும் கோபமும் டிகிரி ஏறிக்கொண்டே இருந்தது. பாவி, இப்படி என்னை ஏமாற்றி விட்டாயேடி. இப்படி ஒரு துரோகத்தை நீ செய்வாய் என்று நான் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. கொஞ்சம் சாதுவாக இருந்தால் அதற்காக இத்தனை பெரிய ஏமாற்றம், துரோகம் எல்லாம் என் மேல் செலுத்தப்பட வேண்டுமா? அன்றைக்கு காஃபி அவனோடு தான் அருந்தி இருக்கிறாள். மை காட், என் வீட்டிற்கே வந்திருக்கிறான் அவன். இன்றைக்கு அவனுடன் சினிமா, அன்றைக்கு வீட்டிலேயே காஃபி. இன்னும் என்னென்ன நடந்திருக்கும்? சை, நான் ஒரு எத்தனை கையால் ஆகாதவன். வடிகட்டின மடைய நாய் என்னை நினைத்திருக்கிறார்கள். என் வீட்டு விலாசத்திற்கே அவன் துணிச்சலாய் கடிதம் எழுதியிருக்கிறான். இவளும் அதை எடுத்து மிக பத்திரமாய் மறைத்து வைத்திருக்கிறாள். இப்போது அந்த எவனோ காலிப்பயலுடன் எனக்கு தெரியாமல் இத்தனை நடந்திருக்கிறது. நான் பொம்மையாட்டம் எதையுமே புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டேன். சசிதரன் குமுறி கொண்டிருக்க அழுகையே வரும் போலிருந்தது. இப்போது தியேட்டரில் படம் முடிந்து கும்பலாக ஜனங்கள் வர துவங்கினார்கள். சசிதரன் கூர்ந்து பார்த்தான். அவசர அவசரமாக தலைகளில் தேடினான். கண்டுபிடித்து விட்டான். சுதா வந்து கொண்டிருந்தாள். அவள் மட்டுமே இருந்தாள்.
கூட யாரும் ஆண் இல்லை. நடந்து வெளியேறி கொண்டிருந்த சுதா சட்டென்று திரும்பி பார்த்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த திசையில் கையாட்டினாள். சிரித்து கொண்டு பின் ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். சசிதரன் வேகமாக அந்த திசையில் எட்டி பார்த்தான். அந்த பகுதியை லாட்ஜியின் பக்கப்பகுதி மறைத்தது. அட, அவன் யார் என்று பார்க்கத்தானே இப்படி நின்றேன். அவசர அவசரமாக படிகளில் இறங்கினான். கூட்டம் கரைந்து போயிருந்தது. இப்போது வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் இப்போது ஒரு வாகனமும் இல்லை. போய்விட்டான். எரிச்சலாய் வந்தது. போ போ, எங்கே போவாய்? சசிதரன் வண்டியை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு ஓட்டினான். பயணம் முழுக்க பற்களை கடித்துக்கொண்டு யோசித்தான். சுதாவை துரோகி, சண்டாளி என்று எளிமையான வார்த்தைகளால் மனதில் திட்டினான். இதை நான் சும்மா விடப்போவதில்லை என்று குமுறினான். வீட்டிற்கு வந்ததும் யோசித்தான். சேரில் அமர்ந்து புத்தகம் கொடுத்து பழக்கம் ஏற்படுத்தி கொண்ட ஆனந்தா சாத்தியம் இருக்கிறது. அன்று அவனோடு பேசக்கூடாது என்று சொன்னதற்காக எவ்வளவு பேசினாள். நான் மடையன், எல்லா சந்தர்ப்பங்களிலும் கோழையாகவே இருந்துவிட்டேன். ஓங்கி ஒரு அறை விட்டு ஏண்டி பொய் சொன்னாய் என்று காஃபி விவகாரத்தை கேட்டிருக்க வேண்டும். ஏண்டி அவனிடம் பேசினாய் இழித்து கொண்டு என்று கையை முறுக்கி முதுகில் ஒன்று வைத்திருக்க வேண்டும். அப்படியென்றால் ஆரம்பத்திலிருந்தே எதிலும் முரட்டுத்தனம் காட்டாமல் குடும்பம் நடத்தியதால்தான் எனக்கே துரோகம் செய்ய எண்ணம் வளர்ந்திருக்கிறது. சசிதரன் வீட்டை விட்டு வந்து படிகளில் ஏறி மாடி வீட்டுக்கு வந்தான். ஆனந்தின் அப்பா ரேடியோவை கழற்றி வைத்துக்கொண்டு ஸ்க்ரூ டிரைவரோடு இருந்தார். சார், உங்கள் மகன் ஆனந்தை பார்க்கணும். அவன் எங்கே வீட்டில் இருக்கான்? சதா ஊர் சுற்றுறான். சாதாரண நாட்கள்லேயே வீட்டில் இருப்பு கொள்ளாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. எங்கே திரியிறானோ? என்ன விஷயம் சார்? ஒரு விபரம் கேட்கணும். உள்ளே இருந்து வந்த ஆனந்தின் அம்மா, காலையில் 9 மணிக்கே புறப்பட்டு போயிட்டானே. சினிமா போகிறதா சொன்னான். சாப்பாட்டுக்கு வந்துடுறதா சொன்னா தவறாமல் வந்துடுவான். வந்தால் உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன். சரி என்று திரும்பினான். சினிமா போயிருக்கிறான். இவனாக இருக்கலாம். ஆனால் இவன் தபால் எழுதி போஸ்ட் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லையே. வீட்டிற்கு அடிக்கடி வந்தால் பெற்றோர் சந்தேகப்படலாம் என்று நினைத்து இப்படி தபால் எழுதி போஸ்ட் செய்திருக்கலாம். இவனோ எவனா இருந்தாலும் கண்டுபிடித்து என்ன செய்வது என்பதைத்தான் இன்னும் தீர்மானிக்கவில்லை என்பதை உணர்ந்தான் சசிதரன். எஸ், என்ன செய்யலாம்? 10 நிமிடங்களில் தீர்மானித்தான். அத்தியாயம் 5. பசித்தது. நேரம் பார்த்தான் சசிதரன். 2க்கு மேல் ஆகியிருந்தது. ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாம் என்று எண்ணம் இருந்தது. செயலாக்க விருப்பமில்லாமல் இருந்தது. எல்லாமே ச என்று தோன்றியது. ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு சோஃபாவை கீறி பஞ்சை பறக்க வைத்து கண்ணாடிகளை உடைத்து பாத்திரங்களை நசுக்கி துணிகளை கிழிக்க வேண்டும் போல் இருந்தது. கதவு தட்டப்பட்டது. தட்டப்பட்ட ஒளியிலேயே அது கிருஷ்ணா என்பது புரிந்தது. மிக அவசரமாக கண்ணாடியை பார்த்து தலையை சரி செய்து கொண்டான் சசிதரன். கொடியில் கிடந்த துண்டெடுத்து முகத்தை அழுந்த துடைத்து போட்டுவிட்டு போய் கதவை திறந்தான். கையில் ஒரு கிளி கூண்டோடு நின்றிருந்தான் கிருஷ்ணா. கூண்டுக்குள் குட்டியாய் ஒரு குஞ்சு கிளி நிமிர்ந்து பார்த்தது. வா கிருஷ்ணா, என்ன இது? என்னடா, நீதானே என் ரூமுக்கு வந்தப்போ உன் கிளி குஞ்சு போட்டா எனக்கு தான்ன. பஸ்ஸில் எடுத்து வந்தது பெருசில்ல. பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்த போது ஜோசியம் பார்க்க சொல்கிறான் என்ன ஒரு கிழவன். என்ன சசி, இன்னைக்கு சிரிக்கிறது இல்லைன்னு எதுவும் விரதமா? அதெல்லாம் இல்லை. பின்ன என்ன, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சுடுதா என்று நெற்றியில் தொட்டு பார்த்தான். இல்லையே, எதுவும் இல்லை எனக்கு. உட்காரு. சாப்பிட்டுட்டியா? மணி 2 ஆக போகுது. இன்னைக்கு 1 மணிக்கே ஆச்சு. அப்புறம் நண்பர்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் சீட்டு ஆடியாச்சு. தண்ணி கொண்டு வர சொல்லு சசி என்று உட்கார்ந்து கூண்டை மடியில் வைத்துக்கொண்டு, ஏய், உனக்கு என்ன பேர் வைக்கலாம் என்றான். அவ இல்ல கிருஷ்ணா, தன் தோழி வீட்டுக்கு போயிருக்கா. இரு, தண்ணி கொண்டுட்டு வரேன். தண்ணீர் குடித்தவுடன் ஆரம்பிக்கலாமா? வேணா கிருஷ்ணா, இன்னொரு நாள் விளையாடலாம். இன்னைக்கு விளையாட மூடு இல்லை எனக்கு. ஓகே, என்ன செய்து உனக்கு சொல்லேன். வைத்து போக்கா? நல்லாத்தான் இருக்கேன். முகம் சொல்லல அப்படி. சசிதரன் அமைதியாய் இருந்தான். கிளியின் மூக்கை கம்பி மேல் கை வைத்து தொட்டான். சின்ன சிறகுகளை அது சிலிர்த்து கொண்டது. சாப்பிட்டியா இல்லையா சசி? இன்னும் இல்லை. போய் முதல்ல சாப்பிடு. என்ன சமையல்? நான் பரிமாறட்டுமா? சமையல் இல்லை, ஹோட்டலுக்கு தான் போகணும். சரி வா போகலாம். வைத்த காயப்படாத. இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி சாலையில் நடந்தார்கள். தோழி வெளியூரா? இல்லை, மெட்ராஸ் தான், பெசன் நகர். நான் தான் சாயந்தரம் வர சொன்னேன். ஹோட்டல் ஒன்றுக்கு வந்து ஏசி அறைக்கு வந்து அமர்ந்தார்கள். சாப்பாடு வேணாம், லைட்டாக சாப்பிட்றேன். நீ ஏதாவது சாப்பிடு. ஒரு கூல்ட்ரிங்க் மட்டும். சரி சொல்லு சசி, என்ன சொல்லணும்? உன் மனம் எதனாலோ சலனம் அடைஞ்சிருக்கு. சேச்சா, நழுவாத, மறைக்காத. தெளிவா நெத்தியில எழுதி ஒட்டியிருக்கு, நான் குழப்பத்துல இருக்கிறேன்னு. வந்து அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் தலைவலி. விடு, இனிமே கேட்க மாட்டேன். உன் பிரச்சனை பத்தி சொல்ல உனக்கு விருப்பம் இல்லை, ஸ்பஷ்டமா தெரியுது. அப்படி இல்லை கிருஷ்ணா,
சொல்லக்கூடியதா இல்லையா? அதை மட்டும் சொல்லேன். மனசுலயே வச்சு சுமை ஏத்திக்காத. கொஞ்சம் திறந்து கொட்டிடு, லேசாயிடுவ. பண கஷ்டமா? தயங்காம என்ன கேளு. சசிதரன் தவித்தான். எத்தனை பெரிய விஷயம்! என் வாழ்க்கையின் ஒரு அசிங்க ரகசியம். இதை எப்படி இவனிடம் சொல்வது? கூடவே கூடாது. சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல சொல்றேன் கிருஷ்ணா. சசிதரன் டிஃபன் சாப்பிட்டான். கிருஷ்ணா குளிர்பானம் அருந்தினான். பில்லுக்கு கிருஷ்ணா அவசரமாய் பணம் தந்தான். இருவரும் மறுபடி வீட்டிற்கு வந்தார்கள். சரி, இப்படி நீ மௌனத்திலேயே என்ன கொல்ல போற? மிச்சம் இருக்கிற ஞாயிற கொஞ்சம் சுவையா நகத்த நினைக்கிறேன். வரட்டுமா? நாளைக்கு அலுவலகத்துல பார்க்கலாம். வருவில்ல என்று கிளம்பினான். வருவேன். கிளிக்கு என்ன பேர் வைக்க போற? கழுத்தை நெரிக்க போறேன். என்ன சொன்ன? கழுத்தை நெரிப்பியா? ஏதோ நினைவு. ஏதோ ஒரு பேர் வைக்கலாம். எதுக்கும் தூங்கி எழுந்து ஓய்வெடுக்கிறது நல்லது என்று விட்டு கிருஷ்ணா போனான். கிச் கிச் என்றது கிளிக்குஞ்சு. மாலை 5:30 மணிக்கு சுதா வந்தாள். அவளை பார்த்த அந்த வினாடியே பாய்ந்து அவள் குரல் வலையை நெரிக்கிற வேகம் எடுத்தது. கட்டுப்படுத்தி கொண்டான். ரொம்பவும் தான் பீத்திக்கிறா தன்னோட ஆடம்பர வாழ்க்கையை பத்தி என்றாள் சுதா. ஓஹோ, இவளுக்குன்னே ஒரு கார் வாங்கி தர்றேன் இருக்காராம் இவளோட கணவன். அப்படியா? 2 வேலைக்காரங்க போதலையாம் வீட்டுக்கு. சரிதான். போனதுல இருந்து அவளோட பெருமை தான் பேசுறா. எப்போ போன? உங்ககிட்ட சொல்லிட்டு காலையில தானே போனேன். அது இல்ல, பஸ் ஒழுங்கா கிடைச்சிச்சா? எத்தனை மணிக்கு போனேன்னு? 3/4 மணி நேரத்துல போயிட்டேன். திரும்ப வர்ற வரைக்கும் 2 பேரும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தீங்களா? ஆமா, 2 ஆங்கில படங்கள் பார்த்தோம். வீடியோ விலை ரொம்ப மலிவாம். வாங்கிடலாமா? நிஜமாவா? பின்ன உன் சந்தோஷம்தான் என் திருப்தி. பொய் இல்லையே. இல்ல, சீக்கிரத்திலே வாங்கி தரேன். சுதா, இன்னும் என்னென்னலாம் உன் ஆசைகள் சொல்லு, எல்லாத்தையும் நிறைவேத்துறேன். அட, நீங்க தானா பேசுறது? அதே அத்தான் தானா? இல்ல, புதியவன், உன்னை புரிஞ்சுக்கிட்டவன். என்ன? உன் மனசையும் அதன் உணர்வுகளையும் ஆசைகளையும் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் இத்தனை நாளும். ஒரே நிமிஷம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து டிஃபன் செய்யறேன். அவசரம் இல்ல சுதா. இரவு கட்டிலில் நெருங்கி படுத்த சுதாவை விளக்கினான். தொடையில ஒரு கட்டி இருக்கு. 2 நாளைக்கு எனக்கு ரெஸ்ட் தேவை. சாரி சுதா என்று நகர்ந்து படுத்தான். ராத்திரி வெகு நேரத்திற்கு பின் விழிப்பு ஏற்பட எழுந்தான். எழுந்து உட்கார்ந்து கொண்டான். அருகில் பார்த்தான். சீராக மூச்சு விட்டு கைகளை பரப்பி உறங்கிக் கொண்டிருந்தாள் சுதா. பாவி, உன்னை இந்த நிமிடம் கொல்ல எனக்கு மிகச் சுலபம். 2 நிமிடம் கூட ஆகாது. சட்டென்று தொடையால் உன் வயிற்றில் ஊன்றிக்கொண்டு ஆழமாய் கைகளை தொண்டையை சுற்றி வளைத்து உன் நாக்கு அசைய நினைப்பதற்கு முன் முடித்து விடலாம். நோ, மாட்டேன். அத்தனை மடையன் அல்ல நான். அவன் யார் என்பது தெரிய வேண்டும். அவனை தண்டிக்க வேண்டும். உன்னை நம்பியதை தவிர ஒரு பாவமும் செய்யாத நான் மாட்டிக்கொள்ளவும் கூடாது. ஒரு தரித்திரம் விட்டது என்று விலக்கி எல்லா நினைவுகளையும் உதறி தலைமொழ்கி புதிதாய் ஒரு நிம்மதி வாழ்க்கை எனக்கு வேண்டும். என்னங்க, தூக்கம் வரலையா? ஆமா, என்னவோ தவறு செஞ்சிட்டதா நினைப்பு. என்ன இது அர்த்தராத்திரியில உளறல்? படுங்க என்று படுக்க வைத்து அணைத்து கொண்டாள். கையை விளக்கினான். மறுபடி அணைத்தாள். கட்டி தொடையில தானே என்றாள். இல்லை, மனதில் என்றான். மனதில். அத்தியாயம் 6. அன்றிலிருந்து அடிக்கடி சுதாவுக்கு தெரியாமல் பீரோவில் புடவை மடிப்புக்குள் புதிதாக கடிதம் வந்திருக்கிறதா என்று தேடினான் சசிதரன். திடீரென்று அலுவலகத்திலிருந்து மத்தியானம் அரை நாள் லீவு போட்டுவிட்டு திக்விஜயம் செய்தான். அப்போது சுதா மிஷின் சுற்றி காப்பி கொட்டை அரைத்து கொண்டிருந்தாள். வியந்தவளுக்கு தலைவலி என்று விளக்கம் சொன்னான். அவனை கண்டுபிடிப்பதற்காக காத்திருந்தான். அன்றைக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் பிஸியாயிருந்தான் சசிதரன். வருட முடிவுக்காக நிறைய கூட்ட வேண்டியிருந்தது. நிறைய பெருக்க வேண்டியிருந்தது. கழுத்தெல்லாம் வியர்க்க பென்சிலால் எண்கள் போட்டு கொண்டிருந்தான். கிருஷ்ணா வந்து இவன் மேஜை மேல் கைகளை ஊன்றிக்கொண்டு பார்த்தான். கேண்டீன் போயிட்டு வரலாம் வாப்பா. இல்ல, நீ போ. லஞ்சுக்குள்ள இதை தயார் செஞ்சாகணும். செஞ்சிருவியா? சுலபம். மத்தியானத்துல அவசர வேலை எதுவும் இல்லையே? இல்ல. ஏன்? படத்துக்கு வரியா? சஃபையர் நண்பன் கொடுத்தான் 2 டிக்கெட்டு, மேட்னி ஆட்டம் என்று டிக்கெட்டுகளை மணிப்பரிசில் இருந்து எடுத்து நீட்டினான் கிருஷ்ணா. ச, மேட்னி பார்க்கறதே எனக்கு எரியும். கிருஷ்ணா, உன்னை மேனேஜர் கூப்பிடுறாரு என்றார் தூரத்து மேஜைக்காரர். இரு, பார்த்துட்டு வந்துடுறேன். சசி மறுபடி தன் வேலையில் ஆழ்ந்தான். மத்தியானம் கேண்டீனில் 2 பேரும் சாப்பிட்டார்கள். அப்போ நீ வரல. சிஎல் நிறைய இருக்குதே உனக்கு. அதனால இல்ல, மேட்னி வேணாம். இன்னொரு டிக்கெட்டை நீ வித்துரு கிருஷ்ணா. வெல், கிளி எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கு. ஏற்கனவே லீவ் லெட்டர் கொடுத்துட்டேனா. வரட்டுமா? வா. கிருஷ்ணாவை லிஃப்ட் வரை வந்து அனுப்பி வைத்துவிட்டு தன் மேஜைக்கு வரும் முன்னர் ரெக்ரியேஷன் அறைக்கு வந்து கொஞ்ச நேரம் தினசரிகள் பார்த்தான் சசி. பின்னர் தன் மேஜைக்கு வந்து உட்கார்ந்தான். மேஜையை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினான். ஃபைல்களை ராக்குகளில் செருகிவிட்டு தயாரித்த ஸ்டேட்மெண்ட்களை எடுத்து ஸ்டாப்லர் பின் போட்டபோது ஸ்டேட்மெண்ட் காகிதங்களுக்கு நடுவில் இருந்து நழுவி கீழே விழுந்தன
கிருஷ்ணா காட்டிய 2 சினிமா டிக்கெட்டுகளும். குனிந்து எடுத்தான். அட பாவமே, மேனேஜர் கூப்பிட்டதால் இங்கேயே வைத்துவிட்டு போனவன் அப்புறம் சுத்தமாக மறந்துவிட்டு போய்விட்டானே. மணி பார்த்தான். படத்திற்கு இன்னும் நேரம் இருந்தது. தியேட்டர் வாசலில் கையில் டிக்கெட் இருக்கிற தைரியத்தில் சிகரெட் குடித்து கொண்டு இருப்பான். டிராயரை பூட்டிவிட்டு எழுந்தான் சசி. இதோ வந்து விடுவதாக அடுத்த சீட்டிடம் சொல்லிவிட்டு கீழே வந்து தன் வண்டியை ஸ்டார்ட் செய்து தியேட்டரை நோக்கி செலுத்தினான். வேகமாய் ஓட்டினான். தியேட்டரை அடைந்து அதற்கு எதிர்ப்புறம் ஒரு கடையின் வாசலில் நிறுத்திவிட்டு காத்திருந்து சாலையை கடந்து வந்து தியேட்டரின் முகப்பை நோக்கி நடந்து கொண்டே ஜனங்களின் நடுவில் கிருஷ்ணாவை தேடிய சசிதரன் திடுக்கிட்டான். தூரத்தில் இவனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு கிருஷ்ணா நின்று கொண்டிருந்தான், கையில் புகையும் சிகரெட்டுடன். அவனை கிட்டத்தட்ட உரசியபடி மிக அருகில் நின்று கொண்டு கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் சுதா. சுதாவேதான். நின்று விட்டான் சசிதரன். மின்னல்கள் சிதறின, பட்டாசுகள் வெடித்தன, அலைகள் ஓ என்று விழுங்க வந்தன. உயரமாய் நெருப்பு விளையாடியது. கிளவுஸ் மாட்டின கை உடன் குத்தியது. நிஜமாய் இதயம் வலித்தது. கிருஷ்ணாவா? இவனா அவன்? என் இனிய நண்பனா? என்னுடன் பழகிய பழக்கம் எல்லாமே பாசாங்கா? இவளுக்காகத்தான் வீட்டுக்கு வந்தானா? எத்தனை பெரிய துரோகம்! சசிதரனால் நிற்க இயலவில்லை. தடுமாற்றம் வந்தது. மறுபடி பார்த்தான். இப்போது அவர்கள் தியேட்டருக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணாவின் கை சுதாவின் இடையை அணைத்திருந்தது. சசிதரனுக்கு நரம்பெல்லாம் முறுக்கி கொண்டது. நேராய் போய் 2 பேரையும் இழுத்து கீழே தள்ளி குதிகாலால் சக்கு சக்கு என்று மிதிக்க நினைத்தான். என்ன செய்வது என்று புரியவில்லை. உள்ளே கேட்டில் டிக்கெட் எடுக்க பர்ஸை திறக்கையில் அது இல்லாததை உணர்வான். என்ன செய்வான் கிருஷ்ணா? அவளை இருக்க சொல்லிவிட்டு அவசரமாய் ஒரு ஆட்டோ பிடித்து அலுவலகம் வருவான். சசிதரன் உடனே மறுபடி சாலையை கடந்து தான் வண்டியை எடுத்துக்கொண்டு வேகமாய் அலுவலக கட்டிடத்திற்கு வந்தான். தான் சீட்டிற்கு வந்து உட்கார்ந்து கொண்டான். வேலை ஓடவில்லை. ஆனாலும் ஃபைல்களை பிரித்து போட்டுக்கொண்டான். ஃபேனுக்கு நடுவிலும் மிக வியர்த்தது. எதிர்பார்த்தபடியே 10 நிமிடத்திற்கெல்லாம் அவசரமாய் வந்தான் கிருஷ்ணா. உணர்வுகளை விழுங்கி கொண்டு, என்ன கிருஷ்ணா, படம் போகல என்றான் சசிதரன். டிக்கெட்டுகளை உன் மேஜையில் வச்சுட்டு போயிட்டேன் சசி. இங்கேயா? இங்கே இல்லையே. நல்லா பாரு, உங்ககிட்ட எடுத்து காட்டிட்டு மேஜையில் வச்சேன். அதுக்குள்ளே மேனேஜர் கூப்பிட்டதால போயிட்டேன். பின்னாடி சுத்தமாக மறந்துட்டேன். நீ தான் பாரேன். இல்லையே என்று ஃபைல்களை எடுத்து காகிதங்களை நகர்த்தி தேடினான் சசி. அவனும் அவசரமாக தேடினான். சசிதரன் கீழே குனிந்து நிமிர்ந்து, இங்கே பாரு, ஒரு டிக்கெட் கிடச்சிருச்சு, கீழே கிடக்கு, இந்தா என்று ஒரு டிக்கெட்டை தந்தான். இன்னொன்று என்று கீழே குனிந்து தேடினான். சரி விடு, படத்துக்கு நேரமாச்சு, ஆரம்பிச்சிருவான். நீ போ கிருஷ்ணா. இன்னொரு டிக்கெட் வேணுமேடா. விற்கிறதா இருந்த டிக்கெட்டு தானே, விடு, நீ போ. இல்லை சசி, வழியில் ஒரு நண்பனை பார்த்தேன். அவனையும் அழைச்சிக்கிட்டு தியேட்டருக்கு போனேன். இப்போ அவன் அங்கே காத்திருக்கான். நான் மட்டும் எப்படி போகிறது? சசிதரனுக்கு ஆத்திரம் பொங்கியது. மிகச் சிரமத்தின் பேரில் கட்டுப்படுத்தினான். ராஸ்கல், என் மனைவியை அங்கே நிறுத்தி வைத்துவிட்டு அவளோடு படம் பார்க்க என்னிடமே டிக்கெட் கேட்கிறாயா? உன்னை இரு இரு. சரி, நான் இன்னொரு டிக்கெட் பிளாக்கில் கிடைக்குதான்னு பார்க்குறேன். கிடைக்கலன்னா என்ன செய்வ? என் டிக்கெட்டையும் விற்றுட்டு வேற ஏதாவது தியேட்டரில் டிக்கெட் கிடைக்குதான்னு பார்க்க வேண்டியதுதான். வரட்டுமா? கிருஷ்ணா வேகமாக வெளியேறினான். மாலையில் வழக்கத்தை விட சற்று முன்னதாகவே புறப்பட்டு வீட்டிற்கு வந்தான் சசிதரன். நினைத்தபடி வீடு பூட்டியிருந்தது. மாடிப்படிகள் ஏறி மேல் வீட்டிற்கு வந்தான். இவனை பார்த்ததும் ஆனந்த் சாவி கொண்டு வந்து கொடுத்து, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். எத்தனை மணிக்கு? மத்தியானம் 1:30 மணிக்கு. கீழே வந்து கதவை திறந்து உள்ளே வந்தான். காலில் இடறியது ஒரு திருமண அழைப்பிதழ். எடுத்தான். நண்பன் ஒருவன் வருகிற 27ஆம் தேதி திருவல்லிக்கேணியில் திருமணம் செய்து கொள்வதாக தெரிவித்து அழைத்து இருக்க அந்த அழைப்பிதழை தூக்கி எறிந்தான். முட்டாள், கல்யாணம் செய்து கொள்ளாதேடா மண்டு. உன் மனைவியின் அழகு மட்டும்தான் நீ அறிவாய். அழுக்கு நீ அறிய மாட்டாய். உனக்கு வரப்போகிறவள் எப்படி? பாவம், நீ ரிஸ்க் எடுத்துக்கொள்கிறாய். கை கால் கழுவிக்கொண்டு ஹாலுக்கு வந்து ஆங்கில வார இதழ் ஒன்றை பிரித்து மடியில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான் சசி. உடம்பு உஷ்ணமாய் இருந்தது. நெற்றி போட்டில் சுத்தியலால் தட்டுவது போல இருந்தது. எப்படி இவளுக்கு மனது வந்தது? எப்படி இவனுக்கு மனது வந்தது? இவர்களை பற்கள் நெறிப்பட்டன. நான் வாத்துமடையன் இல்லை என்று 2 பேருக்கும் காண்பிக்கிறேன். பொறுமை, பொறுமை. என் துடிப்புகளை கொஞ்சமும் வெளிப்படுத்தக்கூடாது. கண்டுகொண்டு விட்டதாய் காட்டிக்கொள்ளவே போவதில்லை. அழகாய் ஒரு வலை பின்ன போகிறேன். 1/2 மணி கழித்து சுதா வந்தாள். வந்துட்டீங்களா? உங்ககிட்ட சொல்லாமல் போனதுக்கு சாரிங்க. திடீர்னு வந்து நின்று நீ சினிமாவுக்கு வந்துதான் தீரணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டா அந்த மாதவி. யாரு? மாதவி, என் கல்லூரி தோழி. ஓஹோ, என்னால் மறுக்க முடியல. கோபமா? சாச்சா, இதில் என்ன இருக்குது கோபிக்க? உனக்கும் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது போர் அடிக்காதா? எனக்குனாலும் அலுவலகத்தில் வேலை சரியாக போயிடுது. சமையலை காலையிலேயே முடிச்சிடுற.
அப்புறம் சாயங்காலம் நான் வர்ற வரைக்கும் நீ என்னதான் செய்வ? ஹை, என்ன ஐயா இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க என்று கன்னத்தில் தட்டினாள் செல்லமாக. அந்த கையை வாங்கி மென்மையாக முத்தமிட்டான். மிகச் சரியாக புரிந்து கொண்டாயிற்று. சரி போ, போய் முதல்ல முகம் கழுவு. தியேட்டர்னாலே கண்ட பசங்க சிகரெட்டை முகத்துல ஊதுவாங்க. பாரு, உங்ககிட்ட இருந்து சிகரெட் நாத்தம். ஆமா, அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓ, நான் கூட தலைமுழுக போகிறேன். சசிதரன் சுதாவிடம் இயல்பாய் இருந்தான். இயல்பாய் பிரியம் காட்டினான். யதார்த்தமாய் பேசினான், நடந்து கொண்டான். இரவில் அவள் தூங்கியதும் ஒவ்வொரு நாளும் பீரோவின் புடவை மடிப்பில் தேடினான். அந்த பழைய கடிதத்தை காணோம். புதிதாக ஏதுமில்லை. அப்புறம் தன் ஏரியா போஸ்ட் ஆபீஸுக்கு காலையில் அலுவலகம் போகும் முன்பே போய் தன் தபால்களை சேகரித்தான். சுதாவுக்கு எதுவும் வரவில்லை. அலுவலகத்தில் கிருஷ்ணாவிடம் வலுக்கட்டாயமாக சகஜமாய் எப்போதும் பழகினான். சரியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். உள்ளுக்குள் எரிமலை உஷ்ணத்துடன் அதற்காக காத்திருந்தான். அத்தியாயம் 7. மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்ததும் சுதாவை அழைத்தான் சசிதரன். ராத்திரி முழுக்க வைத்த என்னவோ செய்யுது, எதுவோ ஜீரணமாகலன்னு நினைக்கிறேன். கஷாயம் வச்சு கொடு. டிஃபன் எதுவும் வேணாம், வைத்த காலியா போட்டாதான் சரியா வரும். சுதா கஷாயம் வைத்து தந்தாள். குடித்துவிட்டு, அலமாரியில கார்டினால் மாத்திரை இருக்கு எட. தூக்க மாத்திரை எதுக்காக? சொன்னேன் இல்லையா, நைட்டு சரியா தூங்கல. எடுத்து கொடுத்தாள். அருகில் ஜக்கில் இருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு 2 மாத்திரைகளை வாயில் போட்டுக்கொண்டு தண்ணீரை ஊற்றிக்கொண்டான். சுதா சமையலறை போனதும் எழுந்து போய் ஜன்னல் வழியே வாயிலேயே தேக்கி வைத்திருந்த மாத்திரைகளை துப்பிவிட்டு வந்து படுத்துக்கொண்டான். மறுபடி சுதாவை அழைத்தான். இதோ பார், கிருஷ்ணா இன்னைக்கு காலையிலேயே 10 மணிக்கு வரதா சொன்னான். காலை காட்சி போக திட்டமிட்டிருந்தோம். வந்தா நான் தூங்குறேன்னு சொல்லிடு. யார் வந்தாலும் என்னை எழுப்ப வேணாம், என்ன? சரி. சுதா அறையை விட்டு வெளியே போனதும் கதவை சாத்தி உள்பக்கம் தாள் போட்டுக்கொண்டான் சசிதரன். கட்டிலில் படுத்துக்கொண்டு வரப்போகிற கிருஷ்ணாவுக்காக காத்திருந்தான். வா, வந்து அவளுடன் பேசு. நீ பேச வேண்டும், அவள் பேச வேண்டும், நான் கேட்க வேண்டும். என்னதான் உங்கள் எண்ணம் என்று அறிய வேண்டும். அதன் பிறகுதான் என் திட்டத்திற்கு வர்ணம் தீட்டி அலங்கரித்து செயலாக்க வேண்டும். 10 மணி சுமாருக்கு வாசலில் சைக்கிள் மணி ஓசை கேட்டது. கிருஷ்ணாதான். அரை நண்பனின் சைக்கிளை எடுத்துக்கொண்டு இப்படி வருவான். நிற்பதற்குள் பெல் அடிப்பான். சசிதரன் எழுந்து பெட்ரூமின் கதவில் இருந்த சாவி துவாரத்தில் கண் புதைத்து மண்டி போட்டு உட்கார்ந்து கொண்டு பார்த்தான். இங்கிருந்து ஹாலில் சேர்கள், மோடா எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தது. இப்போது வீட்டின் காலிங் பெல் ஒலிக்க இந்த பக்கத்தில் இருந்து சுதா சாவி வட்டத்தை கடந்து வாசலுக்கு போனாள். கதவு திறக்கும் சத்தம். வாங்க என்கிறாள். குரலில் எத்தனை உற்சாகம். டிஃபன் எல்லாம் ஆயிடுச்சா என்கிறான் கிருஷ்ணா. பாவி, இயல்பாய் கேட்கிறானாம். உட்காருங்க. என்னை அடுத்த அறையில் வைத்துக்கொண்டு இன்னொருத்தனை உரிமையாய் உட்கார சொல்கிறாய். அப்புறம் சசி எங்க? குளிக்கிறானா? இல்ல, அவருக்கு வயிற்று வலி. ராத்திரி சரியா தூங்கல. காலையில் கஷாயம் சாப்பிட்டுட்டு 2 தூக்க மாத்திரை வேற போட்டுக்கிட்டு யார் வந்தாலும் எழுப்ப வேணாம்னு சொல்லிட்டு அறையில் தூங்கிட்டு இருக்காரு. இப்போது மௌனம் நிலவியது. துவாரத்தில் காதை வைத்திருந்த சசிதரன் இப்போது கண்ணை வைத்தான். கிருஷ்ணா சேரில் உட்கார்ந்திருந்தது தெரிந்தது. பக்கத்தில், மிக பக்கத்தில் சுதா நின்று கொண்டிருந்தாள். அப்படின்னா நமக்கு கொஞ்சம் விளையாட நேரம் கிடச்சிருக்கு. சுதா பதில் இல்லாமல் சிரித்தாள். கிருஷ்ணாவின் கை இப்போது சுதாவின் இடுப்பில் ஊர்ந்தது. எனக்கு பயமா இருக்கு என்றாள். சி, என்ன பயம் இதில்? ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சில்லறையாவே திருடுறது? மொத்த திருட்ட எப்போ வச்சுக்கலாம் டார்லிங்? டார்லிங். சசிதரனுக்கு மயிர்கள் நின்றன. சுதா சற்று விலகி கொண்டு மறுபடி, எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக பயப்படுற? அவருக்கு என் மேல சந்தேகம் ஆரம்பிச்சிருக்கோன்னு பயப்படுறேன். யார்? சசியா? சரியான அசடு. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் தெரியுமா? எத்தனையோ முறை சொல்லியிருக்கான், உன்னை அடைஞ்சதுக்கு அவன் முன்பிறவில நல்லது செஞ்சிருக்கணும்னு. கொஞ்சம் கூட சந்தேகமே படமாட்டான். சசிதரனின் பற்கள் அவனையும் மீறி உரசின. எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சுன்னா ஏன் நீயா கற்பனை செஞ்சுக்கிற? தெரியவே தெரியாது அவனுக்கு. அப்படியே தெரிஞ்சாலும் என்ன செய்வான்னு நினைக்கிற? உன்னை அரைவான், கழுத்தை பிடிச்சு தள்ளுவான் அப்படின்னு எதிர்பார்க்குறியா? அத்தனை துணிச்சல் இல்லை அவனுக்கு. எவ்வளவு பழகி இருக்கேன். அதிகபட்சமா அவனால அழத்தான் முடியும். என்னவோ சபலம். மன்னிச்சிடுங்கன்னு காலில் விழு. சத்தியமா அணைச்சு தூக்கி சுலபமா மன்னிச்சிடுவான். உன்னோட உடம்புக்கு எந்த குற்றத்தையும் மன்னிக்கலாம். அவசியம் மன்னிக்கத்தான் போகிறேன். சசிதரன் மார்பை ஒரு கையால் பிடித்து கொண்டான். லேசான வலிக்கு இதமாய் தடவி விட்டு கொண்டான். பார்த்தான். கிருஷ்ணாவின் மடியில் அமர்ந்திருந்தாள் சுதா. அவளை அணைத்து கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டான் கிருஷ்ணா. கண்ணை மூடி திறந்தான் சசி. காம மிருகங்கள், சை! அல்ப சுகத்திற்காக எவ்வளவு உயர்வான உறவுகளை கொச்சைப்படுத்த இவர்கள் தயாராகிவிட்டார்கள். அக்னி வலம் வந்து கட்டின தாலிக்கு எத்தனை மதிப்பு தருகிறாள்? உண்மையான தோழனின் தூய நட்பை
எப்படி மிதிக்கிறான். சுதா, நாளைக்கு மறுநாள் என்னை அனுமதிப்பியா? எதுக்கு? உன்னை முழுக்க திருடுறதுக்கு. திருட்டு எவ்வளோ பெரிய குற்றம். மாட்டிக்கிட்டாதான் எதுவுமே குற்றம். எங்க நடக்கல இது? வள்ளுவன் காலத்துல கூட தான் நடந்திருக்கு. இல்லாட்டினா ஏன் பிறன்மனை நோக்காதேன்னு சொல்றாரு? அப்படி பிரமாதமான தப்பு என்னதான் இருக்குது இதுல? இது நம்ம 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம 2 பேருக்கும் இது பிடிக்குது. நம்ம மனம் சம்மதிக்குது. பிறகென்ன? நம்ம பயம் எல்லாம் சமூகம் உறவுங்கிறது தான். அதுக்கு பயந்து தான் நம்ம விருப்பங்களை ரகசியமா அடைஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. சபாஷ் கிருஷ்ணா, இந்த பிரசங்கத்திற்காகவே உனக்கு சிறப்பு பரிசு ஒன்று வழங்கியே தீர வேண்டும். என்ன சொல்ற சுதா? நாளைக்கு மறுநாள் என்ன? எப்படி முடியும்? எங்க? அதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது ஏன் கவலை. நிச்சயம் நீ சம்மதிப்பங்கிற நம்பிக்கையில நான் ஏற்பாடுகளை செஞ்சுட்டேன். ஏற்பாடா? பின்ன கட்டில் வேணாமா? 4 சுவர் வேணாமா? ஹோட்டல் திலக்கில் அறை எண் 510 ரிசர்வ் பண்ணியிருக்கேன். காலையில் 10:30 மணிக்கு நீ அங்கே வர்ற. ரிசப்ஷனில் சாவி வாங்கிக்கிற. 5வது மாடியில் கோடியில் தனிமையான அறை. அங்கே வந்து உள்ள எனக்காக காத்திருக்க. நான் அலுவலகம் போயிட்டு ஒப்புக்கு கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு ஜுரம் வயிற்று வலின்னு எதையாவது சொல்லி கிளம்பி வந்துடுறேன். நாம் சொர்க்கத்தில் கொஞ்சம் மணிகள் நீந்தலாம். சாயந்தரத்துக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடலாம். என்ன? திட்டம் சரிதான். நான் எப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருக்கிறது? என்னன்னு சொல்கிறது அவர்கிட்ட? ஏன் சொல்கிற? அவன் ஆஃபீஸ்லேருந்து திரும்புறதுக்குள்ளே திரும்பிட போகிற. பின்ன என்ன? அப்படியே நீ வெளியே போயிட்டு வந்தங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்ககிட்ட இருக்கவே இருக்கு ஏராளமான தோழிகளின் பெயர்கள். ஒன்றை சொல்லிட்டு ஒரு முத்தங்கொடு, சாதாரணம் ஆயிடுவான். சரி என்றாள் சுதா. நான் புறப்படுறேன் சுதா. ஆமாம், போயிடுங்க. திடீர்னு அவர் எந்திரிச்சு வந்துட்டா பிரச்சனை. கிருஷ்ணா நாற்காலியிலிருந்து எழுந்தான். புறப்படும் முன் மூச்சு திணறும் வரை இறுக்கமாக ஒரு முறை அணைத்து விலகினான். இது ஒரு அட்வான்ஸ் தான் என்று சிரித்து கன்னத்தில் தட்டிவிட்டு, மத்தியானம் அவன் எந்திரிச்சதும் சொல்லு, நான் வந்துட்டு வாசல்லையே பதிலை வாங்கிக்கிட்டு போயிட்டேன்னு. சுதா அவன் போனதும் கதவை சாத்திவிட்டு வந்து உட்கார்ந்து யோசித்தாள். சசிதரன் எழுந்து படுக்கைக்கு போய் படுத்து கொண்டான். யோசிக்கிறாயா? நாளை மறுநாள் சொல்ல வேண்டிய காரணத்தை? பாவம், நீ இத்தனை யோசிக்க தேவையில்லை. நான் உன்னை சுலபமாய் அனுமதிக்கப் போகிறேன். ஹோட்டல் திலக், அறை எண் 510. போ சுதா, அலங்காரமாய் போ. என்னை அலட்சியப்படுத்தி போ. அவன் அழைப்பை ஏற்று போ. அணைப்பின் சுகத்திற்கு போ. ஆனால் திரும்ப வரமாட்டாய். அத்தியாயம் 8. மறுநாளுக்கும் மறுநாள் 27ஆம் தேதி காலை 9:30 மணி. சசிதரன் அலுவலகத்திற்கு புறப்பட்டான். இந்தாங்க டிஃபன் பாக்ஸ் என்றாள் சுதா. இன்னைக்கு வெள்ளி இல்லையே, ஷாம்பு போட்டு குளிச்சிருக்க? சும்மாதான், அழுக்கா இருந்தது தலை, குளிச்சேன். நான் வரட்டுமா? அப்புறம் ஒரு விஷயம். அவ வந்தா வற்புறுத்தினான்னு நீ எங்கேயாவது போறதுன்னா போ, எனக்கு மறுப்பில்லை. ஆனா சாவியை மாடி வீட்டில் கொடுக்காத. அந்த ஆனந்துக்கிட்ட நீ ஜாக்கிரதையா இருக்கணும். சாவியை அடுத்த வீட்டில் கொடுத்துட்டு போ. வரட்டுமா என்று மொபட்டை எடுத்துக்கொண்டு அலுவலகம் வந்தான் சசிதரன். மேனேஜரை சந்தித்தான். ஒரு முக்கியமான நண்பனுக்கு திருமணம். அரை நாள் லீவு போதும். மத்தியானம் வந்துடுறேன். எழுதி தந்துவிட்டு வெளியே வந்தான். ஹாலில் டைப் அடித்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா. அவனை நெருங்கி அவன் தோளில் கை வைத்தான். கிருஷ்ணா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மண்டைக்குள்ள எதுவோ குடையுது. என்னன்னு தெரியல. எனக்கு சிஎல் தீந்து போய் பலகாலம் ஆச்சு. அதனால தான் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு மேனேஜர் ஃபேக்டரி விசிட்டுக்கு போறதா இருக்காரு. அவர் போனதும் உதவி மேனேஜர் கிட்ட கெஞ்சி பர்மிஷன் வாங்கி ரூமுக்கு போய் ஓய்வு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எந்த ரூமுக்கு கிருஷ்ணா? என்ன கேட்குற நீ? ஏன் ரூமுக்கு தான். நீ என்ன மேஜைக்கு போகாம இங்க நின்று அரட்டை அடிக்கிற? நான் அரை நாள் லீவு. திருவல்லிக்கேணியில நண்பன் ஒருவன் மாட்டிக்கொள்கிறான். போகணும். யாரு? ராஜகோபால், உனக்கு கூட தெரியுமே என்று இன்விடேஷனை பேண்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்து காண்பித்தான். அடடா, எனக்கு கூட இன்விடேஷன் வந்திருக்கு. வரியா? மண்டை குடைச்சல் பொறுக்கல சசிதரன். சரி, நான் போறேன். இரு என்று அலுவலக மெமோ காகிதத்தில் அன்பு வாழ்த்துக்கள் கிருஷ்ணா என்று எழுதி ஒரு 20 ரூபாய் தாளை பர்சிலிருந்து எடுத்து பின் செய்து கவரில் போட்டு கொடுத்தான் கிருஷ்ணா. கொடுத்துடு. சரி, நீ எப்ப ரூமுக்கு போற? இந்த 2 பக்கங்களை மட்டும் அடிச்சுட்டு போயிடலாம்னு இருக்கேன். சசிதரன் புறப்பட்டான். வண்டியை எடுத்துக்கொள்ளவில்லை. அலுவலகத்தை விட்டு விலகி தனக்கு தெரிந்த கடைக்கு வந்தான். முதல் நாள் அந்த கடையில் கொடுத்து வைத்திருந்த சூட்கேஸ் ஒன்றை பெற்றுக்கொண்டான். பொது கழிவறை. குளியலறைக்கு வந்து சீட்டு வாங்கி கொண்டு பாத்ரூமுக்குள் போனான் சசிதரன். பாத்ரூமுக்குள் இருந்து வெளியே வந்தான் வில்லியம் ஜேம்ஸ். வில்லியம் ஜேம்ஸ் காதுகளை மூடி கிராப் வைத்திருந்தான். காந்தி தாத்தா கண்ணாடி அணிந்திருந்தான். நிலம் பார்த்த மீசை வைத்திருந்தான். கழுத்தில் சிலுவை மாட்டியிருந்தான். காதோரம் மச்சம் வைத்திருந்தான். கையில் சூட்கேஸ் வைத்திருந்தான். ஜேம்ஸ் ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டான். ஹோட்டல் திலக் என்றான். இறங்கிக் கொண்டு வரவேற்பு மேஜைக்கு வந்தான். முதல் நாள் ஒப்படைத்துவிட்டு சென்றிருந்த தன் 514ஆம் எண் அறையின் சாவியை கேட்டான். கையில்லாமல் தைத்து அதனால் பிறரை வதைத்து கொண்டிருந்த மாது எடுத்து தந்தான். நேற்று இரவு தங்க வரவில்லையே
என்றாள் ஆங்கிலத்தில். மகாபலிபுரம் போனேன், சுத்தி பார்க்க. அங்கேயே ரூம் எடுத்து தங்கிட்டேன் என்றான் ஜேம்ஸ். மணி பார்த்தான். 10:46. லிப்டில் ஏறி 5வது மாடிக்கு வந்தான். தன் அறையின் கதவில் சாவியை பொருத்துகையில் தூரமாய் 510ஆம் அறையை பார்த்தான். வாசலுக்கு மேலே பதிக்கப்பட்டிருந்த கலர் கண்ணாடியில் சுழல்கிற ஃபேனின் நிழல் சுழன்று கொண்டிருந்தது. வராந்தாவில் யாரும் இல்லை. உள்ளே வந்து தொலைபேசியை எடுத்து, மேடம், ரூம் நம்பர் 514 பேசுறேன். ஒரு 10 நிமிஷத்துல அறைய காலி செய்றேன். பில் தயார் செஞ்சு வைங்க. அறைக்குள் ஃபேனை போட்டுவிட்டு உட்கார்ந்தான் ஜேம்ஸ். மறுபடி டெலிஃபோன் எடுத்து ஒரு எண் சொன்னான். எடுக்கப்பட்டதும், ஹலோ, மிஸ்டர் கிருஷ்ணா இருக்காரா? இப்பதான் போறாரு, 1 நிமிஷம் கூட இருக்காது. அநேகமா கட்டிடத்தோட வாசலுக்கு தான் போயிருப்பாரு. உடம்பு சரியில்லைன்னு பர்மிஷன் வாங்கிட்டு போறாரு. நீங்க யாரு? நண்பன், நன்றி. ஜேம்ஸ் போனை வைத்து விட்டு எழுந்தான். அறையை விட்டு வெளியே வந்தான். கட்டிடத்தின் வளைவான ஒரு தனிமை பகுதி அது. ஜேம்ஸ் வராந்தாவில் யாரும் இல்லை என்பதை மற்றும் ஒரு முறை நிச்சயப்படுத்தி கொண்டு விரைவாய் 510ஆம் அறை வாசலுக்கு வந்து நின்றான். மென்மையாக கதவை தட்டினான். யாரது என்றாள் சுதா. கதவை திறங்க மேடம், உங்களுக்கு கிருஷ்ணாங்கிறவரு ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு. கதவு உடனே திறக்கப்பட ஜேம்ஸ் உடனடியாய் முரட்டுத்தனமாய் உள்ளே நுழைய, ஜேம்ஸின் கையில் இப்போது பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட கர்ச்சீஃப் ஒன்று இருக்க, புரியாமல் விழித்த சுதாவின் முகத்தில் அது அழுத்தப்பட, ஈத்தரை சுவாசித்து தடுமாறி மயங்கி விழப்போனவளை தாங்கி சென்று படுக்கையில் கிடத்தி, எதிர்ப்பு இல்லாத நிலையில் அவசரமே இல்லாமல் நிதானமாக தலையணையை எடுத்து அவள் முகத்தில் பொத்தி அழுத்தி, சற்றைக்கெல்லாம் கைகளையும் கால்களையும் உதறிக்கொண்டு காற்றுக்காக சுதா துடிக்க, கொஞ்ச நேரத்தில் சுதா துடிக்கவில்லை. சுதாவின் இதயம் துடிக்காததால் ஜேம்ஸ் மயக்க மருந்து தெளித்த கைக்குட்டையை அறையின் ஒரு மூலையில் தூக்கி எறிந்துவிட்டு கதவில் தன் கைப்பட்ட இடங்களை துடைத்துவிட்டு வெளியேறும் முன் வராந்தாவில் பார்த்து கொண்டு விரைவாய் நடந்து தன் அறைக்கு வந்தான். ஃபேனை அணைத்துவிட்டு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு லிப்டில் கீழே இறங்கி பில்லை செட்டில் செய்து நன்றி கூறி சாவியை ஒப்படைத்துவிட்டு உடனே வெளியேறி ஹோட்டலை விட்டு விலகினான். தெருமுனையில் ஒரு பெட்டிக்கடையில் சிகரெட் குடித்து கொண்டு ஹோட்டலின் வாசலை கவனித்தான். 10 நிமிடம் கழித்து ஒரு டாக்ஸியில் இருந்து கிருஷ்ணா இறங்குவதை பார்த்ததும் அருகே பொது தொலைபேசி கூண்டுக்குள் சென்று யாருக்கோ பேசினான் அவசரமாக. பின் வெளியேறி மறுபடி ஒரு பொது குளியல் அறையை நாடி போனான் ஜேம்ஸ். பாத்ரூமுக்குள் போனான் ஜேம்ஸ். பாத்ரூமுக்குள் இருந்து வந்தான் சசிதரன். ஒரு டாக்ஸி பிடித்து திருவல்லிக்கேணி என்று சொல்லி கல்யாண சத்திரத்தின் பெயரை சொன்னான். 10 நிமிடங்களில் கல்யாண சத்திரத்திற்குள் நுழைந்தான். அறிந்தவர்கள் வரவேற்றார்கள். கற்கண்டு பூ எடுத்துக்கொண்டான். மாப்பிள்ளை அப்போதுதான் தாலியை கையில் வாங்கினான். மஞ்சள் அரிசிகளை போட்டுவிட்டு பின் ராஜகோபாலை கை குலுக்கினான். எப்போ வந்த சசிதரன்? நான் வந்து 3/4 மணி நேரமாச்சு. கிருஷ்ணா தெரியுமில்லையா? தெரியாதா என்ன? அழைப்பு அனுப்பியும் இருக்கேன். இந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். சரி, இப்படி பக்கத்துல நில்லு, போட்டோ எடுக்க சொல்றேன். நிச்சயமா. சாப்பிட்டு தான் போகணும். தாராளமா. என்கிட்ட சொல்லிட்டு பை வாங்கிட்டு தான் போகணும். அவசியமா. சசிதரன் நாற்காலியில் அமர்ந்து வியர்வை துளிகளை ஒற்றிக்கொண்டான். இதயத்தில் புறா சிறகடித்தது. ஜிக்கு ஜிக்கு என்று ரயில் ஓடியது. லேசாய் வலித்தது. சட்டைக்குள் கையை செலுத்தி லேசாய் தடவி விட்டு கொண்டான். சாப்பிட்டு விட்டு பீடா போட்டுக்கொண்டு தாம்பூலப்பை வாங்கி கொண்டு தன் அலுவலகத்திற்கு சமர்த்தாக வந்து நாற்காலியில் உட்கார்ந்து பக்கத்து நபரிடம், கிருஷ்ணா எங்கே காணோம் என்றான் சசிதரன். அத்தியாயம் 9. கிருஷ்ணா ரிசப்ஷன் மேஜைக்கு வந்தான். நான் சொன்னபடி என் உறவுக்கார பொண்ணு வந்தாளா என்றான். ஓ, வந்து சாவி வாங்கிட்டு அறைக்கு போனாங்க. நன்றி. கிருஷ்ணா உற்சாகமாக விசில் அடித்துக்கொண்டு லிப்டில் பயணம் செய்தான். கையடக்க சீப்பு எடுத்து பின் தலையை வாரிக்கொண்டான். 5வது மாடி வந்து தனிமையான வளைவு பகுதி வராந்தாவில் நடந்தான். 510 அறை வாசலுக்கு வந்து நின்றான். கதவை சன்னமாக தட்டினான். தட்டலின் அழுத்தத்திலேயே கதவு திறந்து கொண்டது. தாப்பா கூட போட்டுக்காம என்ன செய்யற சுதா என்று உள்ளே நுழைந்தான். கட்டிலில் சுதா சீலிங் பார்த்து கண் மூடிக்கொண்டு படுத்திருப்பதை கண்டான். தூக்கமா நடிப்பா என்றான். பதில் இல்லை. சிரித்து கொண்டான். கதவை சாத்தி தாள் போட்டான். கட்டிலுக்கு அருகில் வந்தான். சுதா என்றான். சரி, இன்னும் கொஞ்சம் நடி, இதோ வர்றேன் என்று பாத்ரூமுக்கு சென்றான். திரும்பி வந்து அவளை பார்த்து புன்னகை செய்து கொண்டே சட்டையை கழற்றி ஹேங்கரில் போட்டு மாட்டிவிட்டு பேண்ட் பனியனுடன் கட்டிலை சுற்றி வந்து அவள் அருகில் படுத்தான். ஏய் டார்லிங், கண்ணா என்று அணைத்து கொண்டு முகத்தை நெருங்க எந்தவித அசைவும் அவளிடம் இல்லாததை உணர்ந்து புருவம் சுருக்கினான். சுதா சுதா என்று கன்னத்தில் தட்டினான். குழம்பியது. மார்பை கவனித்தான். ஏற்ற இறக்கம் இல்லை. நடுங்குகிற விரல்களை அவள் மூக்கருகில் வைத்தான். உஷ்ண காற்றை உணரவில்லை. திடுக்கிட்டு எழுந்தான். முகத்தில் ரத்தம் பாய்ந்தது. மை காட், என்ன இது?
சில வினாடிகள் எதுவும் புரியவில்லை. சுதா இறந்து விட்டாளா? எப்படி? ஐயோ, இதென்ன சிக்கல்? யதார்த்தமாக துணிச்சலாக என் பெயரையே எழுதி அறை எடுத்திருக்கிறேன். என்னை தேடி வந்தவள் இவள். வந்த இடத்தில் இப்படி என்றால்? மண்டையில் இரு கைகளாலும் களைத்து கொண்டான். முகத்தில் பயம் ஓடியது. நரம்புகள் இறுகின. எப்படி இறந்தாள் இவள்? இப்போது நான் என்ன செய்வது? போலீஸுக்கு சொல்வதா? இன்னொருத்தன் பெண்டாட்டியை அனுபவிக்க திட்டமிட்டு அழைத்து வந்தேன். வந்த இடத்தில் இவள் எப்படியோ இறந்து போய்விட்டாள் என்று சொல்வதா? நம்புமா? எப்படி நம்பும்? ஏகப்பட்ட குழப்பம். கேஸை முடிக்க என்னை கொலைகாரன் என்று பெயர் சூட்டி உள்ளே தள்ளி விடுவார்கள். அப்படியென்றால் சுதா ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருப்பாளோ? யாரால்? அது அப்புறம். முதலில் நான் இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோசனையெல்லாம் அப்புறம். முதலில் அறையை பூட்டிக்கொண்டு இந்த இடத்திலிருந்து விலகிவிடலாம். கிருஷ்ணா உடனே எழுந்தான் சட்டையை எடுக்க. கதவு மிக பலமாக தட்டப்பட்டது. கிருஷ்ணாவுக்கு மிக வியர்த்தது. கதவருகில் வந்து நின்று யார் என்றான். தரங்க கதவை. ஆண் குரல். யாரது? சொல்லுங்க முதல்ல. போலீஸ். கதவை தரங்க. நெஞ்சை பிடித்து கொண்டு விழிகள் விரிய அப்படியே நின்றான் கிருஷ்ணா. திறக்க போறீங்களா? உடைக்கட்டுமா? கை நடுங்க திறந்தான். ஒரு இன்ஸ்பெக்டர் கையில் தயாராய் ரிவால்வருடன் 3-4 கான்ஸ்டபிள்களுடன் உள்ளே நுழைந்தார். நடுங்கி நின்ற சட்டை அணியாத கிருஷ்ணாவை பார்த்தார். கட்டிலில் சுதாவை பார்த்தார். நெருங்கி தொட்டு பார்த்தார். சுவாசம் இருக்கிறதா என்று பார்த்தார். முடிச்சிட்டியா என்றார் இவனை பார்த்து. ஐயோ இன்ஸ்பெக்டர், சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் செய்யல எதுவும். நான் சொல்றதை கேட்டுட்டு முடிவு செய்யுங்க. தயவு செஞ்சு அவசரப்பட்டுடாதீங்க. உன் பேர் தானே கிருஷ்ணா? ஆமா. இது யாரு? இவ பேர் சுதா தானே? ஆமா. பின்ன என்னடா பசப்பு ராஸ்கல், எதுக்காக கொன்ன? ஐயோ நான் இல்லை இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் அவனை நெருங்கி அவன் எதிர்பாராமல் பலார் என்றார் அவன் கன்னத்தில். அனிச்சையாய் அவன் கை கன்னத்தை தடவிக்கொள்ள விழிகள் முத்துக்கள் சிந்த. திஸ் இஸ் டூ மச். நீங்கள் என்னை அடிக்கிறது சட்டத்தை மீறின செயல். சுத்த அநாகரிகமான நடவடிக்கை. நான் கௌரவமான உத்தியோகம் பார்க்குறவன். விபரமா விசாரிங்க, அப்புறம் முடிவெடுங்க என்று கத்தினான் கிருஷ்ணா. அப்படியா சார்? நாற்காலியில் உட்காருங்க, இதோ வரேன் என்ற இன்ஸ்பெக்டர் ராஜதுரை மூளையில் கிடந்த கைக்குட்டையை போய் எடுத்தார். முகர்ந்து பார்த்துவிட்டு தலையை ஆட்டிக்கொண்டு கர்ச்சீஃபில் சலவை குறியை தேடினார். கே என்று இருந்தது. அங்கிருந்து கேட்டார், இந்த கர்ச்சீஃப் உங்களோட தானே? கிருஷ்ணா வாங்கி பார்த்தான். அட என்னோட தான். இங்கே எப்படி வந்தது? நல்லா நடிக்கிற தம்பி. ஒருவேளை ஏதாவது குருவி ஜன்னல் வழியாக கொண்டு வந்து போட்டிருக்கலாம், அப்படித்தானே? அதில்ல சார், இந்த கர்ச்சீப்பை 3 நாளாக அலுவலகத்தில் எங்கேயோ தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கேனா? வெரி குட். உன் கற்பனை பதில்கள் அப்புறம். இப்போ உண்மையான பதில்கள் சொல்றியா? நிறைய வேலை இருக்கு எனக்கு. பிரேதத்தை அனுப்பணும், அறுக்கிறதுக்கு. நிறைய பேரை விசாரிக்கணும். உன்னை மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட அழைச்சிட்டு போய் ரிமாண்டில் தள்ளணும். நான்சென்ஸ். என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவது அநியாயம். நான் குற்றம் செய்யலை. சரி சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் யாரு? எந்த ஊர்? எங்கே வேலை பார்க்குறீங்க? சொன்னான் கிருஷ்ணா. சரி, இந்த பொண்ணு யாரு? தயங்கினான். உங்கள் மனைவியா? இல்லை. காதலியா? இல்லை. தோழியா? இல்லை. பின்ன எப்படியும் அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். வந்து என் நண்பனோட மனைவி. அட பாவி, அடல்ட்ரி வேற நடந்ததா? இல்லை, நான் வர்றதுக்குள்ளே அவள் இறந்துட்டா. இதுவரை உண்மை சொல்லிட்டு இப்போ பொய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லவே இல்லை. தயவு செஞ்சு பொறுமையாக கேளுங்க. உண்மை இதுதான். இவன் என் நண்பன் சசிதரன் மனைவி. எங்கள் 2 பேருக்கும் ஒருவித சபலம். இன்பத்துக்காக இங்கே ரூம் எடுத்து அவளை வர சொல்லி காத்திருக்க சொன்னேன். 1/4 மணி நேரம் முன்னாடி நான் வந்து கதவை தொட்டேன். திறந்துருந்துச்சு. உள்ளே வந்தேன். கண்ணை மூடி படுத்திருந்தாவ. என்னை ஏமாத்த நடிக்கிறான்னு நினச்சி நான் பாத்ரூம் போய் வந்து சட்டையை கழட்டிட்டு அவளை அணைச்சிக்கிட்டப்போதான் உயிரில்லாமல் இருக்கிறாங்கிறதையே உணர்ந்தேன். என்ன செய்யறதுன்னு புரியாமல் தவிக்கையில் நீங்கள் வந்துட்டீங்க. ராஜதுரை பலமாக தலையசைத்தார். வெல் மிஸ்டர் கிருஷ்ணா, நீங்கள் சொன்ன பிரமாதமான கதையை கேட்டோம். ஆனால் பாவம், அந்த பொண்ணு இறக்குறதுக்கு முன்னாடி உங்களை காட்டி கொடுத்துட்டா. நீங்கள் பாத்ரூம் போயிருந்த சமயம் 100 சுற்றி என் பேர் சுதா, ஹோட்டல் திலக்கில் 510ஆம் அறையிலேருந்து பேசுகிறேன். கிருஷ்ணாங்கிறவர் என்னை கொலை செஞ்சிடுவார்னு பயமாக இருக்குது. அவர் இப்போ பாத்ரூம் போயிருக்காரு. அவசரமாக பேசுகிறேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா நாங்கள் வந்தோம். இனிமே உங்கள் கதை செல்லாது. மை காட், அவ்வளவும் கட்டுக்கதை. நான் வந்தபோதே அவள் இறந்துருந்தா. அதுதான் உண்மை. கண்ட்ரோல் அறையில் டேப் இணைக்கப்பட்ட டெலிஃபோனில் இந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணோம். சுதாவோட அழைப்பும் இதில் பதிவாகி இருக்கு. நீங்கள் கிருஷ்ணாதாங்கிறதையும் நீங்கள் தான் அறை எடுத்து அடுத்தவனோட மனைவியை வரவழைச்சிங்கிறதையும் மறுக்கலை இல்லையா? போதும், இது போதும். ஃபைலை மூட. உங்களை உள்ள தள்ள. ஹைலி இடியாட்டிக் அண்ட் இம்பாசிபிள். ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் கிருஷ்ணா. இதுவரை உங்ககிட்ட பொறுமையாக பேசினதே அதிகம். எங்ககிட்ட வம்பு செய்யாமல் வரியா? நிறைய காரியங்கள் இருக்குது. நோ, என்னை போக விடுங்க. முடியாது. என்னை கைது செய்கிறதுனா வாரண்ட் காண்பீங்க. கைது முறைப்படி செய்வோம். இப்போ சந்தேகத்தின் பேரில் அழைச்சிக்கிட்டு போகிறோம். நோ நோ, நான் செய்யவே இல்லை என்று தலையில் அடித்து கொண்டான் கிருஷ்ணா.
உதவி இன்ஸ்பெக்டர் ஒருவர் முன்வந்து கிருஷ்ணாவை வலுவாக பிடித்தார். இன்ஸ்பெக்டர் ராஜதுரை அறையில் இருந்த டெலிஃபோனை எடுத்தார். அத்தியாயம் 10. சில மணி நேரங்களுக்கு பிறகு ஏரியா ஸ்டேஷனின் லாக்கப்பில் கிருஷ்ணாவை வைத்துவிட்டு சசிதரனின் அலுவலகத்திற்கு வந்து அவனை தனியே அழைத்து பக்குவமாய் விஷயத்தை சொன்னார் ராஜதுரை. துடித்தான். விவரித்தார். என் நண்பனா? அவனா? என் மனைவியா? அவளா இப்படி கேடுகெட்டு போய்? சசிதரன் மயக்கம் போட்டான். தெளிவித்து ஆறுதல் சொல்லி நிறைய விசாரித்து அவனை அரசாங்க மருத்துவமனைக்கு சென்று உடல் வாங்க காத்திருக்க சொல்லி அனுப்பிவிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தார். லாக்கப்பை திறந்து கிருஷ்ணாவிடம் வந்தார். சொல்லு, கற்பனை கலக்காம சொல்லு. நபர் தெரிஞ்சாச்சு, கொலை செஞ்ச முறை தெரிஞ்சாச்சு, சூழ்நிலை, இடம், திட்டம் எல்லாம் அறிஞ்சாச்சு. ஒரே ஒரு வெற்றிடம் தான் நிரப்பணும். சொல்லு, எதுக்காக கொன்ன? என்ன மோட்டிவ்? உன்னோட ஓடி வர்ற மாதிரி வற்புறுத்தினியா? கிருஷ்ணா மௌனமாக இருந்தான். சொல்லு. சாரி இன்ஸ்பெக்டர், நான் எதுவும் சொல்றதா இல்ல. இப்போது என் நிலை எனக்கு விளக்கப்பட்டாகணும். என்னை இப்போ கைது செஞ்சு வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் கஸ்டடியில் வச்சிருக்கேன். என்ன செய்ய போறீங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கேன். வந்ததும் இதர ஆதாரங்களோட உன்னை மத்தியானம் கோர்ட்டில் நிறுத்தி ரிமாண்டில் வைக்க ஆவணம் செய்ய போகிறேன். உன் ஸ்டேட்மெண்ட் தேவை இப்போ. என்ன ஸ்டேட்மெண்ட்? ஹோட்டல் அறையில் நீ என்கிட்ட சொன்னதையெல்லாம் உன் கைப்பட எழுதி, எதுக்காக கொன்னங்கிறதையும் எழுதி கையெழுத்திட்டு. ஷிட், நான் கொல்லலை. அவன் பதிலை அலட்சியப்படுத்தினார். போலீஸோட வழிமுறைகளுக்கு புதியவன் போலிருக்கு. என்னால் உங்ககிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக உண்மைகளை வரவழைக்க முடியும். அந்த லெவலுக்கு என்ன போகிற மாதிரி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். வெல், நான் ஸ்டேட்மெண்ட் தரணும், அவ்வளவுதானே? ஆமாம். அதுக்கு முன்னாடி என்னோட உரிமைகளையும் நான் தெரிஞ்சுக்கணும். நான் உங்கள் ஃபோனை உபயோகித்து எனக்காக ஒரு வக்கீலை அழைச்சிக்கலாம் இல்லையா? ராஜதுரை முகம் கருத்தார். தயங்கினார். பின் செய்யலாம் என்றார். அனுமதிங்க என்று கிருஷ்ணா டெலிஃபோன் உபயோகித்து பேசினான். வைத்துவிட்டு, எனக்கு சிகரெட் வேணும், பணம் இருக்கு, வாங்கி வர சொல்லுங்க என்று 5 ரூபாய் நோட்டை நீட்டினான். வெறுப்பாய் அவனை பார்த்து, ஸ்டேட்மெண்ட் எழுதின பின்னாடி என்றார். சாரி இன்ஸ்பெக்டர், என்னோட வக்கீல் வர்ற வரைக்கும் நாம் இந்த கேஸை பற்றி பேச வேணாம். சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்க? உதடுகள் துடிக்க, உள்ளே போய் உட்காரு என்று லாக்கப்புக்குள் அவனை அனுப்பி கதவை சாத்திவிட்டு வந்து நாற்காலியில் அமர்ந்தார். யோசித்தார். சட்டம் தெரிந்தவனாய் இருக்கிறானே, சிக்கல் செய்து விடுவானோ? 1/4 மணி நேரத்தில் ஸ்டேஷனுக்குள் வந்தான் கோட் அணிந்த உயரமான கண்ணாடி போட்ட லாயர். வந்தவுடன் லாக்கப்பில் கம்பிகளுக்கு அந்தப்புறம் இருந்த கிருஷ்ணாவை பார்த்து திகைத்தான். வாட் இஸ் திஸ் இன்ஸ்பெக்டர்? என் கட்சிக்காரரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. உள்ளே வச்சு பூட்ட வேண்டிய அவசியம் என்ன? கொலை குற்றவாளிகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எங்கள் கடமை. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். குற்றவாளின்னு முடிவு செய்ய வேண்டியது கோர்ட்டில் நீதிபதி, ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இல்லை. நீங்கள் அவனை சந்தேகப்படுறீங்க, அவ்வளவுதானே? கைது செஞ்சுருக்கீங்களா? இல்லை. ஏன் வாரண்ட் வாங்கலை? அதுக்கெல்லாம் அவசியம் இல்லாத சூழ்நிலை, அவகாசம் இல்லை. குற்றம் நடந்த இடத்துல குற்றவாளின்னு சந்தேகப்படுறவரை கையும் களவுமா பிடிச்ச பின்னாடி மாஜிஸ்ட்ரேட்டை தேடி போய் வாரண்ட் வாங்கி வர முடியாது. சட்டம் எங்களை அனுமதிக்குது மிஸ்டர் ஷியாம்குமார். பரவாயில்ல, உட்கார சொல்லாட்டினாலும் உட்கார்றேன் என்று அமர்ந்து, வெல், உங்களை அனுமதிக்கிறது சட்டம், ஒப்புக்கிறேன். கொலைதான்னு தீர்மானிச்சிட்டிங்களா? எங்க ரிப்போர்ட்டை காண்பீங்க பார்க்கலாம். பிரேத பரிசோதனை நடந்துக்கிட்டு இருக்கு, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மை குட்னஸ், எனக்கு நிறைய நேரம் இருக்கு. என் கட்சிக்காரரை இப்போ ஜாமீனில் விட முடியுமா? இம்பாசிபிள் என்று கத்தினார். ஈஸி ஈஸி, ஏன் இப்படி பதறீங்க? கோர்ட்டில் நான் ஜாமீனில் எடுத்துக்கிறேன், எனக்கு அவசரம் இல்லை. எதுக்காக இவரை சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லுங்க. சந்தேகமே இல்லை எங்களுக்கு, இவன் தான் சட்டத்துக்கு நிரூபிக்க வேண்டியதுதான் பாக்கி என்று கொலை சூழ்நிலைகளை விவரித்தார் ராஜதுரை. வெரி குட். உங்கள் ஆதாரங்கள் என்ன? கைக்குட்டையா? அறை இவர் பெயரில் பதிவானதா? அறைக்குள்ள இவரை சந்திச்சதா? இதையெல்லாம் விட கொலை செய்யப்பட்ட பொண்ணே எங்களுக்கு ரிப்போர்ட் செஞ்சு தெரிவித்த டையிங் டிக்ளரேஷனே போதும், எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஷியாம்குமார் சற்று பலமாகவே சிரித்தான். கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இன்ஸ்பெக்டர். உங்கள் சர்வீஸ் எவ்வளவு? 8 வருஷம். 8 வருஷங்களில் நீங்கள் டையிங் டிக்ளரேஷன் என்றால் என்னங்கிறத தெரிஞ்சுக்காமல் இருக்கிறத நினைக்கையில் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு 100 அழைச்சி சொன்னது ஒரு வேண்டுகோள். அப்போ அவள் உயிரோடு இருந்தா. எந்த செயலும் அவள் உயிரை பாதிக்கும் வகையில் நடைபெறலை. ஒரு எதிர்பார்ப்பில் தான் அப்படி சொல்லியிருக்கா. உண்மையில் கொலை செஞ்ச எவனோ துப்பாக்கி முனையில் அவளை மிரட்டி அப்படி பேச செஞ்சுருக்கலாம். இதையெல்லாம் கோர்ட்டில் சொல்லுங்க. சொல்லத்தான் போகிறேன். இப்போ நான் என்னோட கட்சிக்காரரோட கொஞ்சம் பேசலாம் இல்லையா? தாராளமா. ஷியாம்குமார் லாக்கப்புக்கு வந்து இந்த பக்கம் நின்று கொண்டு, ஹலோ மிஸ்டர் கிருஷ்ணா, கவலைப்படாமல் இருங்க. ஒன்று மட்டும் உண்மையாக சொல்லுங்க. அப்புறம்தான் உங்களை ஜாமீனில் எடுத்து உங்களை விடுவிக்க முயற்சி செய்கிறது பற்றி நான் முடிவு செய்யணும். போலீஸ்கிட்ட கூட நான் பொய்யே சொல்லலை வக்கீல் சார். அது முட்டாள்தனம். அது பிறகு என்கிட்ட சொல்லுங்க, நிஜமா இந்த கொலையை நீங்கள் செஞ்சிருந்தா சாரி, நான் உங்களுக்கு உதவுறதுக்கு இல்லை.
பெரிய குற்றங்களுக்கு மனசாட்சியை கலட்டிட்டு என்னால் வாதாட முடியாது. வேற லாயரை சிபாரிசு செய்கிறேன். சொல்லுங்க, என்கிட்ட பொய் வேணாம். நீங்கள் இந்த கொலையை செஞ்சீங்களா? கண்ணீர் நடுவில் இல்லவே இல்லை என்றான் கிருஷ்ணா. போதும் விடுங்க கவலைய. ஸ்டேட்மெண்ட் எழுதி தராம என்ன அழைச்சது புத்திசாலித்தனமான காரியம். ஆனால் இதை நீங்கள் ஹோட்டல் அறையிலேயே செஞ்சுருக்கணும். கொஞ்சம் உளறி இருக்கீங்க. பரவாயில்ல. இப்போ நான் சொல்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இனிமே எத்தனை தடவை கேட்டாலும் இதையே தான் கிளிப்பில்ல மாதிரி சொல்லணும். ஸ்டேட்மெண்ட்லையும் நான் சொல்கிறபடியே எழுதித்தாங்க. சொல்லுங்க சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இன்னைக்கு அந்த அறையில் உறவு நடந்ததா? நான் வரும்போதே அவள் இறந்துருந்தா. இதுக்கு முன்னாடி? இல்லை, இன்னைக்கு தான் முதல் முறை திட்டமிட்டோம். சின்ன சின்ன விஷமங்களோட சரி. நல்ல வேளை அடல்ட்ரி இல்லை. ஏன் மிஸ்டர், அடுத்தவன் பொண்டாட்டியோட விஷமம் கேட்குதா? பார்த்தீங்களா, கம்பிக்கு பின்னால் நிற்கிறீங்க. சாரி சார், பெரிய தப்பு தான். ஆனால் அவளோட அழகு என்னை தூண்ட அவள் பக்கத்துலேயும் என் மேலே கொஞ்சம் சபலம் வச்சுருந்ததால. அதுக்காக எவ்வளோ பெரிய துரோகம் இது. சரி, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் மெலிதான தொடர்பு இருந்தது. யாருக்காவது தெரியுமா? அவள் புருஷன் உள்பட யாருக்கும் தெரியாது. கடிதம் எதுவும் எழுதியிருக்கீங்களா? ஒரே ஒரு தடவை டைப் அடித்து அனுப்பினேன். அதை அவள் எரிச்சிட்டா. நல்லா தெரியுமா? எரிச்சிட்டாளா? நல்லா தெரியும், எரிச்சிட்டா. 2 பேரும் இணைஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை சார். உங்கள் 2 பேருக்கும் உறவு இருந்ததுன்னு சாட்சி சொல்ல யாராவது இருப்பாங்களா? இல்லை, யாருக்குமே தெரியாது. பரவாயில்ல, சில ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இருக்குது. இப்போ கவனமாக கேளுங்க கிருஷ்ணா. வழக்கமாக மாத வாடகை அறையில் தங்குற நீங்கள் நேத்தைக்கு ஹோட்டல் திலக்கில் அறை எடுத்தீங்க. எதுக்காக தெரியுமா? ஓய்வா மது அருந்தி ஒரு நாளை கழிக்கலாம்னு. நேத்தைக்கு உங்களுக்கு எங்கேருந்தோ சுதா ஃபோன் செஞ்சு தன் கணவனை பற்றி கொஞ்சம் பேசணும், தனிமையில் அவரை பற்றி உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணுங்கிறா. நீங்கள் சொன்னீங்க. மறுநாள், அதாவது இன்னைக்கு அலுவலகம் போய் பர்மிஷன் போட்டுட்டு திலக் ஹோட்டலில் ஓய்வெடுக்க போகிறேன். நீங்கள் 510ஆம் நம்பர் அறைக்கு வந்தால் நாம் பேசலாம்ங்கிறீங்க. மேலும் நீங்கள் முன்னால் வந்துட்டா சாவி வாங்கிட்டு போய் அறையில் இருங்கங்கிறீங்க. சொன்னபடி நீங்கள் அறைக்கு வந்து பார்த்தா அவள் இறந்து கிடக்கிறா. அந்த கைக்குட்டை உங்களுடையதில்லை. கேயில் ஆரம்பித்து லட்சம் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல உங்களை ஜாமீனில் எடுக்கணும். மிச்சத்தை அப்புறம் பேசிக்கலாம். தைரியமாக இருங்க. வரட்டுமா? சரி சார், என்னை காப்பாற்றுங்க. உண்மையை காப்பாற்றுறேன். ஷியாம்குமார் இன்ஸ்பெக்டரிடம் வந்தான். என் கட்சிக்காரர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கங்க. நான் உங்களை கோர்ட்டில் சந்திக்கிறேன். டையிங் டிக்ளரேஷன் பற்றி ஒரு தனி புத்தகம் வச்சுருக்கேன். ஓய்வு கிடைக்கும்போது கேளுங்க, தரேன். ஷியாம்குமார் வெளியேறி தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். ராஜதுரை ஆத்திரமாக டெலிஃபோனை எடுத்தார். அத்தியாயம் 11. ஆஸ்பத்திரியில் கொடுத்ததை மின்சார சுடுகாட்டில் எரித்து சாம்பல் வாங்கி கரைத்து அலுவலகத்திற்கு லீவு போட்டு ஷேவ் செய்யாமல் வீட்டுக்குள் விட்டம் பார்த்து வெறித்து கொண்டு துக்கம் விசாரிக்க வருபவர்களிடம் தவணை முறையில் அழுது கொண்டிருந்தான் சசிதரன். தனிமையில் மனம் மிக புழுங்கியது. தப்பு செய்தவர்களை சரியாக தண்டித்து விட்டோம் என்று கொடூர திருப்தி மனதில் நிலவினாலும் மேலாக ஒரு இறுக்கம் இருந்தது. ஒரு வெறுமை இருந்தது. குட்டியாய் ஒரு புயல் உலாவிக் கொண்டிருந்தது. ஆனாலும் நீ செய்தது தப்பு என்று ஒரு சுட்டு விரல் அவனை குத்தி கொண்டிருந்தது. என்னை ஏமாற்றினது எத்தனை பெரிய துரோகம். நான் செய்ததுதான் சரி. இந்த தண்டனை தேவைதான். அவள் என் கைப்பட இறந்தாள். அவன் சட்டப்படி தூக்கில் தொங்கி இறக்கப் போகிறான் என்று வாதாடினான். சமையல் அறையிலிருந்து சுதா வந்து காஃபி என்றாள். போர்வையை விலக்கி எழுந்திருங்க என்றாள். பாத்ரூம் கதவை தட்டி சீக்கிரம் என்றாள். வாசலில் நின்று கையாட்டி பார்த்து ஓட்டுங்க என்றாள். காலை அமுக்கிவிட்டு இப்ப தேவலாமா என்றாள். அலமாரியை திறந்து இந்த சட்டை தான் போடணும் என்றாள். தாடையை பிடித்து இப்போ குழந்தை வேணாமே என்றாள். கொடியில் தொங்கின சேலையில் சுதா, ஹாலில் இருந்த சோஃபாவில் சுதா, அறையில் டிவி ஸ்கிரீனில் சிரிக்கின்ற சுதா, சமையல் அறையில் தோசை ஊற்றுகிற சுதா, கொல்லைப்புறம் பல் விளக்குகிற சுதா. சசிதரனை நிறைய வதைத்தன நினைவுகள். அத்தியாயம் 12. ஷியாம்குமார் தன் அலுவலகத்தில் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். அருகில் ஜூனியர் நந்து வந்து நின்றான். சார், டீ ஆறி போயிடுச்சு. சிந்தனையை விலக்கி செத்துப்போன டீயை குடித்தான் ஷியாம். சார், அந்த கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் கிடைக்காம போனதுல நீங்க ரொம்ப உடஞ்சிருக்கீங்க. இல்ல நந்து, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவன் வெளியில இருந்தா என்ன, உள்ள இருந்தா என்ன? வெளியில இருந்தா அவனுக்கு கௌரவம், அவ்வளவுதான். ஆனா விடுதலை தானே முக்கியம். அதுல தான் கஷ்டங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் புதுசில்ல சார், உண்மை. ஆனா இவன் விஷயத்துல பையன் எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு இருக்கான். இவனோட பேர்லயே அறை எடுத்து தொலைச்சிருக்கான். இன்ஸ்பெக்டர் போன சமயம் சட்டை போடாம தாளிட்ட கதவை திறந்திருக்கான். அதெல்லாம் பெரிய விஷயங்கள் இல்ல. அந்த பொண்ணு 100 அழைச்சு போன்ல சொன்ன ரிப்போர்ட் தான் பெரிய உறுத்தல். அது சுதாவோட குரல் தாங்கிறத அவ கணவனும் உறுதி செஞ்சுட்டான். அந்த சசிதரனை கூட நீங்க சந்திச்சிங்க இல்லையா? ஆமா, நேத்தைக்கு பார்த்தேன். ரொம்ப உடஞ்சு போயிருந்தான். தயக்கமா பேசினான். ஒரு வித்தியாசமானவனா பட்டான்.
மேலே மிருதுவானவனா இருந்தாலும் உள்ள கத்தி இருக்கலாம். ஏன் சார், ஒருவேளை இவங்க விஷயத்தை அறிஞ்சு அந்த ஆள் தான் திட்டமிட்டு இதை செஞ்சிருப்பானோ? ஷியாம் கொஞ்சம் சிரித்து, ஏன் நந்து, என் ஜூனியருக்கே தோணுற இந்த கோணம் எனக்கு தோணி இருக்காதா? ஆழமாக விசாரிச்சிட்டேன். குற்றம் நடந்த சமயம் சசிதரன் திருவல்லிக்கேணியில் ஒரு நண்பனோட திருமணத்தில் கலந்துக்கிட்டு இருக்கான். அவன் நிறைய போலீஸும் செக் செஞ்சிருச்சு. நானும் போய் அந்த நண்பனை பார்த்தேன். திருமண ஆல்பத்தில் கூட இருக்கான். ஸ்ட்ராங்கான அலிபி. ஆனால் அலுவலகத்தில் எத்தனை மணிக்கு இவன் புறப்பட்டான், எத்தனை மணிக்கு கல்யாண சத்திரத்துக்கு வந்தாங்கிறதெல்லாம் இன்னும் ஆராயலை. ஏன்னா சசிதரன் மேலே சந்தேகப்பட சொல்லி எனக்குள்ள ஒரு பெல் அடிக்கலை. அடித்தாதான் இறங்கலாம். ரெண்டாவது, ஹோட்டல் திலக்கில் சுதாவை சந்திக்க போகிறத ரொம்ப ரகசியமாக வச்சுருந்துருக்கானே நம்மால். பின்ன என்ன தான் செய்ய போகிறீங்க கிருஷ்ணாவை? காப்பாற்ற உச்சமாக முயற்சிக்கலாம் நந்து. ஆனால் கிருஷ்ணாவை பொறுத்த வரையில் மனம் முழுசாக ஈடுபட மறுக்குது. இன்னொருத்தனோட மனைவியை அனுபவிக்க நினச்சிருக்கிற அவனோட எண்ணமே அவன் மேலே எனக்கு பரிதாபத்தை வரவிடாமல் செய்யுது. பார்க்கலாம். என்றாலும் அவர் நம்மளோட கட்சிக்காரர். அதுக்காகத்தான் இத்தனை தூரமாவது முயல்றேன். கொலை என்னவோ தான் செய்யலைன்னு தான் சொல்கிறான். கிருஷ்ணா நம்மகிட்டையும் போய் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? என்னால் உறுதியாக சொல்ல முடியல. போலீஸ் தரப்பில் இருக்கிற அசைக்க முடியாத ஆதாரங்களையும் கிருஷ்ணா மாட்டிக்கிட்ட சூழ்நிலையையும் வச்சு பார்க்கும்போது அவன் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறானோன்னு சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அப்படி அவன்தான் கொலை செஞ்சான்னு நான் உறுதியாக தெரிஞ்சிட்டேன்னா நிச்சயமாக உதவ மாட்டேன். இன்னொரு உயிரை பறிக்கிற உரிமை எவனுக்கும் இல்லை, காரணம் எதுவாக இருந்தாலும். நந்து நகர்ந்து தன் மேஜைக்கு சென்று அமர்ந்து பேடை எடுத்து வைத்து கொண்டு ஒரு சிவில் கேஸ் ஃபைல் செய்ய டிராஃப்ட் செய்ய ஆரம்பித்தான். ஷியாம்குமார் கண்களை மூடிக்கொண்டு யோசித்தான். டெலிஃபோன் குறுக்கிட்டது. எடுத்து பேசிவிட்டு வைத்து கொஞ்ச நேரம் போனையே பார்த்து கொண்டிருந்து விட்டு திடீரென்று கண்கள் பளிச்சிட, நந்து இங்கே வா, நம்ம கதாநாயகி நூறுக்கு ஃபோன் செஞ்சா இல்லையா? ஆமாம் என்றான் நந்து. எங்கிருந்து ஃபோன் செஞ்சா? கொலை நடந்த அறையிலிருந்து தான். ஹோட்டல் திலக்கில் ஒவ்வொரு அறையிலையும் டைரக்ட் கனெக்ஷன் கொண்ட டெலிஃபோன்கள் இருக்குதா என்ன? பொதுவாக அப்படி சாத்தியமில்லை. ரொம்ப பெரிய ஹோட்டல்களில் இருக்குமோ என்னவோ. நேரடி கனெக்ஷன் இல்லாத சந்தர்ப்பத்தில் இன்டர்னல் டெலிஃபோன் ஆப்ரேட்டரோட தயவு இல்லாமல் ஒரு நம்பரை அழைக்க முடியுமா? முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். கமான் மேன், பேனாவை மூடி வச்சுட்டு கிளம்பு, சொல்கிறேன். ஷியாம்குமாரும் பின்னால் நந்துவும் பைக்கில் பயணம் செய்தார்கள். ஹோட்டல் திலக் வந்தார்கள். வரவேற்பு மேஜைக்கு வந்து ஷியாம்குமார் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அவள் சன்னமாய் அணிந்திருந்தாள். மேடம், உங்கள் லாட்ஜோட அத்தனை அறைகள்லையும் ஃபோன் இருக்குதா? இருக்குது என்றாள். அறையில் இருக்கிற ஒருத்தர் லோக்கல் ஃபோன் செய்யணும்னா நேரடியாக முடியுமா? முடியாது என்றாள். உங்கள் டெலிஃபோன் ஆப்ரேட்டரை பார்த்து பேசணும், உதவி செய்யலாமா? செய்யலாம் என்றாள். அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வளையல் குலுங்க கார்டுகளை செருகிக் கொண்டு சுவிட்சுகளை போட்டுக்கொண்டு ஒரு பெரிய வால் நோட்டில் எழுதி கொண்டு நடுவில் இவர்களை பார்த்து சிரித்துவிட்டு மற்றொருத்தியிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து எழுந்து வந்து ஹலோ என்றாள். நீங்கள் எனக்கு உதவணும். ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட அறையிலிருந்து எத்தனை லோக்கல் கால்கள் பேசப்பட்டது, எங்கே பேசப்பட்டதுங்கிற விவரங்கள் தேவை. முடியுமா? தாராளமாக சொல்லலாமே. நோட்டில் அப்பப்போ குறிச்சுக்கிறோம். இல்லைன்னா பில் போடையில் எத்தனை கால்கள் பேசினாங்கன்னு கணக்கு செஞ்சு போட முடியாது இல்லையா? மேனேஜர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துருங்க. மேனேஜரிடம் பேசி ஒரு வார்த்தை வாங்கி வந்த பின் அவள் தேதி என்ன என்றாள். சென்ற 27ஆம் தேதி. அவள் நோட்டை எடுத்து வந்து புரட்டி கொண்டு எந்த அறை என்றாள். ரூம் நம்பர் 510. ஓ, கொலை நடந்த அறையிலையா என்று நோட்டில் விரல்களை ஓட்டி பார்த்து நோ நோ கால்ஸ். அன்னைக்கு போலீஸ்காரங்க நிறைய பேசினாங்க, அதெல்லாம் கணக்கில் சேர்த்துக்கல. அறையில் தங்கி இருந்தவங்க எந்த லோக்கல் காலும் பேசலை. ஷியாம்குமார் மிதந்தான். எங்கே காண்பீங்க? நோட்டை அவன் பக்கம் திருப்பி காண்பிக்க ரூம் நம்பர் 510 என்று எழுதப்படவே இல்லை. விரல்களை ஓட்டிக்கொண்டே வந்த ஷியாம் ஒரு ஃபோன் நம்பரில் விரலை நிறுத்தினான். நந்து, இந்த நம்பர் நமக்கு அறிமுகமான நம்பர் போல இல்லை? நந்து எட்டி பார்த்து, சார், இது நம்ம கிருஷ்ணாவோட அலுவலக நம்பர். வாவ், இந்த நம்பரை ரூம் நம்பர் 514 தங்கியிருந்தவர் அழைச்சிருக்கார் நந்து. மேடம், 514 தங்கியிருந்தது யாரு? அது மறுபடி நீங்கள் ரிசப்ஷன் மேஜைக்கு போய் தெரிஞ்சுக்கங்க. நன்றி என்று அவசரமாக நடந்தான் ஷியாம். ரிசப்ஷன் மேஜைக்கு வந்தார்கள். கெஞ்சலாய் விசாரித்தான் ஷியாம். அவள் லெட்ஜர் புரட்டி, வில்லியம் ஜேம்ஸுங்கிறவர் அன்னைக்கு தங்கினாரு என்றாள். ஒரு நிமிஷம் மேடம், அவர் விலாசம், எப்போ வந்தாரு, எப்போ காலி செஞ்சாருங்கிற விவரங்களை மட்டும் பார்த்துக்கிறேன். ஹைதராபாத் விலாசம் இருந்தது. சற்றைக்கெல்லாம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு நேராய் அலுவலகத்திற்கு வந்தார்கள். ஷியாம் பரபரப்பாய் இருந்தான். நந்து, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உண்மை மலரோட இதழ்கள் விரியுது. முழுக்க விரிஞ்சதும் பாரு, உள்ளே இருக்கிற வண்டை பிடிக்கிறேன். ஒரு விதமாக என்னால் இப்போ யூகம் செய்ய முடியுது. ஹைதராபாத்துக்கு என் நண்பன் ரவீந்தருக்கு எஸ்டிடி போட்டு பிடி, சொல்கிறேன். சற்றைக்கெல்லாம் ரவீந்தருடன் பேசினான் ஷியாம்.
ரவி, நான் ஒரு விலாசம் சொல்றேன். அங்கே வில்லியம் ஜேம்ஸுங்கிறவன் இருக்கிறானா, என்ன செய்றான் அப்படிங்கிற விவரங்கள் தேவை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சு எனக்கு எஸ்டிடியில் தகவல் சொல்லு. உன் ஃபோனுக்காக காத்திருக்கேன். காத்திருந்தார்கள். அத்தியாயம் 13. அலைகளின் ஆக்ரோஷ திமிரல்களுக்கு எதிரில் அமர்ந்திருந்தான் சசிதரன். 1000 பாத அச்சுக்களை சுமந்து மணல் நெளிந்து போயிருந்தது. சூரியன் மேல்மருவத்தூர் உடை அணிந்திருந்தான். கல்யாணமாகி 4வது நாள் முதன்முறையாக சுதாவை இங்கே பீச்சுக்கு அழைத்து வந்தேன். நீரில் பாதம் நனைத்து கொலுசு சப்திக்க சின்ன குழந்தையாய் எப்படி குதூகலித்தாள். இருட்டு கவிழ்ந்ததும் மேலே கவிழ்ந்து கொண்டு குறும்புகளுக்கு சினுங்கின சின்ன ஒளிகளில் எத்தனை இனிமை. மழை பெய்த நாட்களில் கொல்லைப்புறம் நின்று தொப்பலாய் நனைந்துவிட்டு அப்படியே உள்ளே வந்து கட்டிப்பிடித்து என்னையும் ஈரமாக்கி சந்தோஷமான நிமிடங்கள். என்ன குறை வைத்தேன்? எதனால் பிசிறு தட்டினது? என்னை விட கிருஷ்ணா எந்த விதத்தில் அவளுள் உயர்ந்து போனான்? என்னிடம் இல்லாத என்ன அவனிடம் இருந்தது? இந்த துரோகம் மட்டும் இல்லை என்றால் சுதா இனிமையானவள்தான். நான் தானா கொன்றேன்? என் மனசிற்குத்தானா அத்தனை பலம் வந்தது? என் மூளைதானா அப்படி திட்டமிட்டது? என் கரங்கள் தானா அவள் மூச்சை நிறுத்தின? சசிதரன் கையால் மணலில் அலைந்தான். அவசரப்பட்டு விட்டேனோ? அதிகபட்சமான தண்டனையா? என்ன செய்தாள்? எனக்கு மனைவியாக இருந்து கொண்டே இன்னொருவனை நேசித்தாள். துரோகம்தான், கொடுமைதான். ஆனால் எத்தனை ஆண்கள் செய்யவில்லை இதே காரியத்தை? அவர்களையெல்லாம் யார் தண்டிப்பது? சுதா என் மனைவி. ஆனால் அடிப்படையில் அவள் ஒரு பெண், ஒரு உயிர். வாழ்வதற்காக இந்த பூமியில் உருவாகி வளர்ந்த ஒருத்தி. 20 வயது வரைக்கும் அவளை எனக்கு தெரியாது. அப்புறம் தன் வாழ்வை என்னோடு தொடர வந்தாள். திருமணம் ஒரு ஒப்பந்தம். உண்மையான மனைவியாய் இருப்பேன் என்று மந்திரத்தின் மூலம் உறுதி சொன்னாள். ஆனால் மீறினாள். அந்த மீறல் என்னை பாதித்தது. என்னை அவமானப்படுத்தியது. என் இதயத்தில் உதைத்தது. போடா முட்டாள் நீ என்று என்னை தூக்கி எறிந்தது. அவமான, அதிர்ச்சி, ஆத்திர பின்னணியில் கொதித்து ஒரு பழி தீ எரிந்து திட்டமிட்டு அவளை பஸ்பம் செய்துவிட்டு அடங்கிவிட்டது. இப்போது தீ இல்லை, ஆனால் அடையாளம் இருக்கிறது. ஆக்ரோஷம் இல்லை, ஆனால் ரணம் இருக்கிறது. இருந்தாலும் இப்போது அமைதியாய் சிந்திக்கையில் எல்லாமே தப்பாக தோன்றுகிறது. அதிகபட்சமான எதிர்ப்பாய் படுகிறது. சுதாவின் மேல் வெறுப்பு தோன்றி அவளை பற்றி அறிந்து கொண்ட பின் பிடிக்காமல் போன நிலையில் விவாகரத்துக்கு வழி தேடி மென்மையாய் விலகி இருக்கலாமோ? கொலைப்பழி சுமத்தல் எல்லாம் ஓவர் ரியாக்ஷனா? எப்படியோ தண்டித்தானதும் மனம் நிம்மதியடையும் என்று நினைத்தேன். மாறாக இன்னும் நிம்மதி கெட்டு போய்விட்டது. தோளின் மேல் வேதாளம் போல செய்த இந்த கொடுமை செயல் ஒட்டிக்கொண்டு உலுக்குகிறது. அலைகளை பார்த்தான் சசிதரன். எப்போது ஓய்வீர்கள் அலைகளே? அத்தியாயம் 14. ஷியாம்குமார் பைக்கை நிறுத்தினான். அலுவலகத்தில் நந்து உறக்க வெளியூர்கால் பேசிக் கொண்டிருந்தது கேட்டது. அவசரமாக உள்ளே வந்தான். நந்து ரிசீவரை இவனிடம் தந்து கொண்டே ஹைதராபாத் என்றான். ஹலோ ரவி, நான் தான் பேசுறேன், சொல்லு. ஷியாம், நீ குறிப்பிட்டிருக்கிறது மாதிரி ஒரு தெரு இருக்கு. ஆனா அந்த நம்பரே அந்த தெருவுல இல்ல. 2வது, அது குடியிருப்பு பகுதியும் இல்ல. வரிசையா வியாபார ஸ்தலங்கள். விசாரிச்சதுல வில்லியம் ஜேம்ஸ்னு தங்களுக்கு யாரும் கஸ்டமர் கூட கிடையாதுங்கிறாங்க. தேங்க்ஸ் ரவி என்று வைத்தான். என்ன சார் என்றான் நந்து. எதிர்பார்த்ததுதான், போலி விலாசம்தான் அது. அப்படின்னா நீதான் சொல்ல. 514 என் அறையில தங்கின வில்லியம் ஜேம்ஸ் தான் இந்த கொலைய செஞ்சது. ஒரு திருத்தம் நந்து, வில்லியம் ஜேம்ஸ்னு போலி பெயர் வச்சுக்கிட்டவன்னு சொல்லு. சரி, யாரு? நந்து, அந்த சசிதரனை இந்த கட்டத்துல நீ சந்தேகப்படலான்னு எனக்குள்ள பெல் அடிக்குது. சந்தேகப்படுங்க. மறுபடி நாம ஹோட்டல் திலக் போறோம். வில்லியம் ஜேம்ஸ் கிருஷ்ணாவோட அலுவலகத்துக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் செஞ்சான்னு தெரியணும். இருவரும் புறப்பட்டு ஹோட்டல் வந்து கொலை நடந்ததற்கு 10 நிமிடங்கள் முன்பு, காலி செய்வதற்கு 10 நிமிடங்கள் முன்பு அவன் ஃபோன் செய்தான் என்கிற விபரத்தை தெரிந்து கொண்டு நேராய் கிருஷ்ணாவின் அலுவலகம் வந்தார்கள். நிறைய பேரை விசாரித்தார்கள். மறுபடி அலுவலகம் வந்தார்கள். நந்து, என் கற்பனை சரியானு பாரு. 10 மணிக்கு லீவ் போட்டுட்டு திருமணத்துக்காக புறப்பட்ட சசிதரன் திருமணத்துக்கு போகல. எங்கேயோ போய் மேக்கப் செஞ்சுக்கிட்டு வில்லியம் ஜேம்ஸா ஹோட்டல் வந்திருக்கான். வந்து நீட்டா கதவை தட்டி திறந்ததும் மயக்க மருந்து கர்ச்சிப்ப முகத்துல வச்சு கத்த விடாம தடுத்து அப்புறம் தலையணையை அழுத்தி மூச்சை நிறுத்தியிருக்கான். கொலை செய்யறதுங்கிறத முன்னாடியே தீர்மானிச்சிருக்கான். அதனாலதான் திட்டமிட்டு கிருஷ்ணாவோட கர்ச்சிப்பை திருடி வச்சு உபயோகப்படுத்திட்டு அறையிலே போட்டுட்டு கிருஷ்ணா புறப்பட்டுட்டானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் செஞ்சு பார்த்துட்டு அறை காலி செஞ்சுட்டு மேக்கப்பை கலைச்சிட்டு கல்யாணத்துக்கு போய் கலந்துக்கிட்டு இருக்கான். சரியா? எல்லாம் சரி. 2 இடங்கள் இன்னும் இடிக்குது. என்ன? கிருஷ்ணா சுதா தொடர்பு முன்னாடியே தெரியுமா? தெரியும்னா எப்படி? ஹோட்டல் திலக்ல இத்தனா நம்பர் அறையில தங்க போறாங்கங்கிற துல்லியமான விபரம் சசிதரனுக்கு எப்படி தெரியும்? எஸ், இந்த இடம் இடருது. இதை கிளியர் செஞ்சுக்க நான் கிருஷ்ணாவை ஜெயிலில் போய் சந்திக்க போறேன்.
சொல்லு, இன்னொன்னு என்ன? அந்த ஃபோன் விஷயம், சுதாவே போலீஸ் அழைச்சு ரிப்போர்ட் செஞ்ச விஷயம். அதுதான் எனக்கும் விளங்கல. அந்த அறையிலிருந்து பேசலங்கிறதால அது சுதா இல்ல. ஆனா சுதாவோட குரல் தான். கொஞ்சம் இது சிக்கலா தான் இருக்குது. வா, முதல்ல கிருஷ்ணாவை சந்திக்கலாம். முறைப்படி பர்மிஷன் பெற்று சென்ட்ரல் ஜெயிலில் ரிமாண்டில் இருந்த கிருஷ்ணாவை கம்பிகளுக்கு அந்தப்புறம் வைத்து சந்தித்தார்கள். தாடி வளர்ந்திருந்தது. சோர்வாய் இருந்தான். கிருஷ்ணா, ஒரு விஷயத்தை எனக்கு தெரிவிக்கணும். நீ ஹோட்டல் திலக்குல நீ அறை எடுத்திருக்கிறதையும் சுதாவை வர சொன்னதையும் எப்படி எங்க சுதாவுக்கு சொன்ன? சுதாவோட வீட்லயே அவகிட்ட சொன்னேன். சசிதரன் அப்ப வீட்ல இல்லையா? அடுத்த அறையில உறங்கிட்டு இருந்தான். போதுமே, இது போதுமே முட்டாளே. அடுத்த அறையில கணவனை வச்சுக்கிட்டா ரகசியம் சொன்ன? அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு உங்களை நம்ப வச்சிருக்கான். உங்க திட்டத்தை அறிஞ்சுக்கிட்டான், யோசிச்சான், வேற திட்டம் உருவாக்கினான். கண்கள் கலங்க. உங்களைத்தான் நம்பி இருக்கேன் சார் என்றான் கிருஷ்ணா. இறைவனை நம்பு. ஷியாம்குமாரும் நந்துவும் ஜெயிலை விட்டு வெளியே வந்தார்கள். பைக்கில் ஏறினார்கள். சோ, இந்த பாயிண்ட் கிளியர். நாம சசிதரனை நெருங்குறோம். அந்த சுதாவோட போன் விஷயத்தையும் தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா சசிதரனை உள்ள தள்ளி கிருஷ்ணாவை வெளியே இழுத்துடலாம் என்றான் ஷியாம்குமார். சசிதரன் தூக்கம் வராமல் புரண்டான். சுதா மூச்சுக்காக திணறியது படமாக ஓடியது. கை கால்களை வேகமாய் அடித்து கொண்டாள். காற்றுக்கு ஏங்கினாள். அந்த வினாடிகளில் அவள் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். சசிதரன் எழுந்து அமர்ந்தான். கல்யாண போட்டோவில் இருந்த சுதா இவனை பார்த்தாள். என்னை கொன்றுதான் இருக்க வேண்டுமா என்றாள். பிரச்சனை முடிந்து விட்டதா? மனதில் சுமை ஏறிக்கொள்ளவில்லையா? எப்படி இறக்கப் போகிறீர்கள் அதை? உங்கள் நண்பரை அடிக்கடி வீட்டிற்கு அழைத்து வந்து சகஜமாக பழக சந்தர்ப்பம் தந்தது யார்? சபலம் தவறானதுதான். கொலை வரை தண்டிக்க வேண்டிய தவறா? நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். என்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் தொட்டதில்லை. சசிதரனுக்கு வியர்த்தது. உண்மை, தொட்டிருக்கிறேன். திருமணத்திற்கு முன்னே ஒரு நண்பனின் வற்புறுத்தலில். தப்பில்லையா கணவரே? அது மட்டும் என்ன நியாயம்? அது மட்டும் துரோகம் இல்லையா? இன்னும் பார்த்தால் நான் செயல்படுத்த திட்டம்தான் போட்டேன். செயலாக்க கூட இல்லை. உடல் விஷயத்தில் மட்டும்தானே துரோகம்? உங்கள் மனைவியாய் எந்த கடமையை செய்யவில்லை நான்? துரோகம் என்பதே நாமே உருவாக்கின வார்த்தைதானே. உங்கள் நண்பரோடு பேசினேனே, அதுபோல தொட்டதையும் ஒரு சாதாரண செயலாய் எடுத்துக்கொண்டிருக்கலாமே. முடியாதுதான். நம் பண்பாட்டுப்படி இது மகா குற்றம்தான். மன்னிக்க முடியாதுதான். அதற்கு உயிர் நீக்கல் தான் விடிவா, வழியா? எனக்கு நீங்கள் இழைத்த அந்த துரோகத்திற்கு உங்களை தண்டிப்பது யார் என்றாள் போட்டோ சுதா. 2 கைகளாலும் தலையை இறுக்கமாக பிடித்து கொண்டான் சசிதரன். தலை வலித்தது. எழுந்து மாத்திரை பெட்டியை எடுத்தான். உள்ளே கருத்தடைக்காக சுதா சாப்பிடும் மாத்திரைகள் ஒவ்வொன்றில் சுதாவின் முகம் அவனை பார்த்தது. மூடினான். கேலண்டரில் இருந்து பார்த்தாள். திரும்பினான். தலையணையின் மேலிருந்து பார்த்தாள். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். இமைக்குள்ளிருந்தும் சுதா பார்த்தாள். நியாயமா என்றாள். அத்தியாயம் 15. ஷியாம்குமார் படுக்கையில் அமர்ந்தான். ஆங்கில நாவலை எடுத்து சாய்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் படித்து கொண்டிருந்தான். திடீரென்று கிருஷ்ணா கேஸ் நினைவுக்கு வர உடனே புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு கொஞ்சம் யோசித்தான். சில வினாடிகளில் அவன் கண்கள் மின்ன டெலிபோனை எடுத்தான். எண்களை சுழற்றினான். ஹலோ, அடுத்த போர்ஷன்காரர் மிஸ்டர் நந்துவை கூப்பிடுங்களேன். சில வினாடிகள் காத்திருந்து விட்டு நந்துவின் ஹலோ கேட்டதும், சார், என் பெயர் ராதிகா, உங்களை அவசரமா சந்திக்கணும் என்றான். ஹலோ மேடம், எங்கிருந்து பேசுறீங்க? முட்டாள் நந்து, நான் தான் ஷியாம் பேசுறேன். அட நீங்களா? நீங்க தானே அப்படி பெண் குரல்ல பேசுனீங்க? நம்பவே முடியல. டிஃபிகல் பெண் குரல். நன்றி நந்து. இதே போல கொலை செஞ்சுட்டு எங்க இருந்தாவது சசிதரன் குரலை மாத்தி பேசியிருக்கலாம் இல்லையா? நீங்க சரியா யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல், அந்த குழப்பமும் தீர்ந்தது. இப்போ நான் சசிதரனை சந்திக்க போறேன் நந்து. நானா? நாம இல்லையா? காலையில தானே? இல்ல, இப்பவே போயிட்டு வந்து காலையில விவரம் சொல்றேன். போனை வைத்து விட்டு ஷியாம் கைலியை உருவி எறிந்து பேண்ட் மாட்டி அறையை விட்டு வந்து அம்மாவிடம் திட்டு வாங்கி கொண்டு வெளியேறி பைக்கை எடுத்து புறப்பட்டான். சசிதரனின் வீட்டிற்கு வந்து நிறுத்தினான். கதவை தட்டினான். 3 முறை தட்டிய பிறகு நடந்து வரும் ஓசை கேட்டது. வியர்த்திருந்தது. நீங்களா என்றான் சசிதரன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் சசிதரன். உள்ள வாங்க. ஹாலில் இருவரும் அமர்ந்தார்கள். சோர்வாய் சாய்ந்து அமர்ந்து ஷியாமை பார்த்தான் சசிதரன். ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? ஆமா, நல்ல தலைவலி. சொல்லுங்க. சுருக்கமா சொல்றேன், நேரா வரேன். உங்களுக்கு வில்லியம் ஜேம்ஸ்னு இன்னொரு பேர் இருக்குது, சரியா? சசிதரன் சற்று மௌனமாக இருந்துவிட்டு ஆமா என்றான். ஓ காட், இப்படி நீங்க ஒப்புக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சசிதரன். அப்படின்னா உங்க மனைவி சுதாவை நான் தான் கொன்னேன். நான் தான் கிருஷ்ணா மேல பழி விழும் வகையில திட்டம் போட்டேன். சூழ்நிலைகளையும் சாட்சியங்களையும் அமைச்சேன். போதுமா? ஷியாம்குமார் மிக வியர்ந்து போனான். இப்படி ஒத்துக்கிட்டு என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துறீங்க. சசிதரன் விரக்தியாய் சிரித்தான். வக்கீல் சார், நான் அவசரப்பட்டுட்டேன். சுதாவை எவ்வளவு காதலிச்சேன் தெரியுமா? உதாரணம் சொல்ல எதுவுமே இல்ல. என் வாழ்வின் மலர்ச்சி, கனவு,
ஆதாரம், இரத்த ஓட்டம், சுவாசம், உயிர் துடிப்பு எல்லாமே சுதாதான்னு இருந்தேன். அதே போல கிருஷ்ணாவை நிறைய நம்பினேன். நட்புன்னா இதுதானான்னு அவங்கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனோட வளர்ச்சியில மகிழ்ந்தேன். அவனோட வருத்தத்துல அழுதேன். இப்படிப்பட்ட 2 பேரும் எனக்கு துரோகம் செஞ்ச போது என்னால தாங்க முடியல. பழிவாங்க மனசு துடிச்சுது. அந்த வெறியில சரியான சந்தர்ப்பம் அமைஞ்ச போது பயன்படுத்திக்கிட்டேன். ஆனா என்னால அதுக்கு பிறகு நிம்மதியா இருக்க முடியல. அவளோட நினைவுகள் என்ன அலைக்கழிக்குது. அவ செஞ்சது ஒரு பாவ செயல்னாலும் விவரிக்க முடியாத ஒரு நியாயம் இருக்கு. கொன்னது அதிகபட்சமான செயல். தவிர நானும் கூட அவளுக்கு துரோகம் செஞ்சிருக்கேன் திருமணத்துக்கு முன்னாடி. என் மனசுல நான் செஞ்ச கொலை செயலுக்கு அந்த சமயத்துல வெறி காரணமா நியாயம் தெரிஞ்சுது. நிதானத்துல அறிவுபூர்வமா யோசிக்கையில அறியாமையா உணர்றேன். சசிதரன், எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னது போல போலீஸ்கிட்ட சொல்லுவீங்களா? முடியாது சார். ஏன்? சிரித்தான் சசிதரன். என் செயலுக்காக அவங்க தரப்போற தண்டனைய நானே எனக்கு கொடுத்துக்கிட்டேன். கடவுளே, என்ன செஞ்சீங்க? பதற்றமாய் எழுந்தான் ஷியாம்குமார். அதற்குள் கண்கள் செருக சாய்ந்து தரையில் விழுந்த சசிதரன் மிக சிரமத்தின் பேரில் தன் சட்டையிலிருந்து ஒரு மடிக்கப்பட்ட காகிதத்தை நீட்டினான். இதுல குற்றத்தை ஒப்புக்கிட்டு வாக்குமூலம் எழுதியிருக்கேன். வாங்கி கொண்ட ஷியாம், கமான் சொல்லுங்க, என்ன விஷத்தை குடிச்சிங்க? பக்கத்துல எங்க போன் இருக்கு? சசிதரன் மார்பை பிடித்து கொண்டு ஷியாமை பார்த்து கொண்டு வேண்டாம் என்று கையசைத்தான். விழுக்கென்று ஒருமுறை உடம்பு துடித்தது. அதுவரை துடித்த இதயம் வேலையை நிறுத்தியது. குழப்பமாய் நின்றான் ஷியாம்குமார். கீழே கிடந்த சசிதரனையே பார்த்தான். சில நிமிடங்கள் நின்று கொண்டிருந்து விட்டு வீட்டை விட்டு வெளியேறி பக்கத்து வீட்டின் கதவை தட்டி, போன் இருக்குதா? ரொம்ப அவசரம், அடுத்த வீட்டுல ஒரு தற்கொலை. அந்த இளைஞன் அவசரமாக கதவை திறந்து உள்ளே அழைத்து போய் டெலிபோனை காட்டினான். யார் சார்? மிஸ்டர் சசிதரனா? ஆமா என்று எண்களை சுழற்றி, நான் சொல்ற விலாசத்தை குறிச்சுக்கங்க, உடனே வாங்க, ஒரு தற்கொலை என்று விலாசம் சொல்லி வைத்தான். நான் போய் பார்க்கலாமா சார் என்றான் இளைஞன். எதையும் தொடாம பாருங்க, நான் இன்னொரு போன் செஞ்சுட்டு வரேன் என்று இளைஞன் சசிதரனின் வீட்டிற்கு போனதும் சுழற்றி நந்துவிடம் பேசினான் ஷியாம்குமார். என்னாச்சு சார்? நான் வந்து பார்க்கறேன், அந்த ஆள் தற்கொலை செஞ்சுட்டு கிடக்குறான் நந்து. ஐயோ, இதென்ன திருப்பம்? திருப்பம் இல்ல, முடிவு. என்ன முடிவு? நம்ம கேஸுக்கு முடிவு. நாம சந்தேகப்பட்டவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான். இனிமே கிருஷ்ணாவை எப்படி காப்பாத்துறது? காப்பாத்த தேவையில்லை. கிருஷ்ணா ஒரு கொலை செஞ்சிருக்கிறது உண்மை. எப்படி? இந்த தற்கொலை ஒரு மறைமுகமான கொலைன்னு. புரியல சார். நந்து, இந்த தற்கொலைக்கு காரணமே கிருஷ்ணாதான். அதனால சுதாவை கொன்னது அவனோ இல்லையோ சசிதரனை அவன்தான் கொன்னான். குழப்புறீங்க? இல்ல, ரொம்ப தெளிவா இருக்கேன். சரி, கிருஷ்ணாவோட கேஸை என்ன செய்ய போறீங்க? உனக்கு தெரியுமே நந்து, நான் கொலை குற்றவாளிகளுக்கு உதவவே மாட்டேன். நாம கண்டுபிடிச்சதை எல்லாம் மறந்துடு என்று போனை வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். சசிதரன் வீட்டிலிருந்து அந்த இளைஞன் வந்தான். நன்றி சொன்னான் ஷியாம். அவன் தன் வீட்டுக்குள், பாவம் சார் அவர் என்று கொண்டே சென்று கதவை மூடிக்கொண்டதும் சசிதரன் வீட்டு வாசலுக்கு வந்து நிறுத்தியிருந்த தன் பைக்கின் மேல் அமர்ந்து கொண்டான். சசிதரன் கொடுத்த வாக்குமூல கடிதத்தை எடுத்தான். நிலவு வெளிச்சத்தில் படித்தான். மதிப்பிற்குரிய கமிஷனர் அவர்களுக்கு, என் மனைவி சுதாவை ஹோட்டல் திலக்கில் சசிதரன் ஆகிய நான் தான் கொன்றேன் என்று ஆரம்பமான கடிதத்தை மடக்கினான். திறந்திருந்த கதவு வழியே ஹாலில் சலனமற்று கிடந்த சசிதரனை பார்த்தான். நோ, நீ குற்றவாளி இல்லை சசிதரன். அந்த வாக்குமூலத்தை 2ஆய் 4ஆய் 8ஆய் கிழித்தான். வீட்டின் வாசலில் கருப்பாக வாய்க்காலில் ஓடிக்கொண்டிருந்தது சாக்கடை. அதில் பேப்பர் துண்டுகளை போட்டுவிட்டு மறுபடி பைக்கில் அமர்ந்து கொண்டு நட்சத்திரம் எண்ணிக்கொண்டு போலீசின் வருகைக்காக காத்திருந்தான் ஷியாம்குமார். முற்றும்.